ओंकारं बिंदु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। अविरल शब्द घनौघा प्रक्षालित सकल भूतल मल कलंका मुनिभिरुपासित तीर्था सरस्वती हरतु नो दुरिताम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मंगलमय मंगलकरण वीतराह विज्ञान नमोताहि जाते भे अरहंतादि महान। करि मंगल करि हो महा ग्रंथ करण को काज जाते मिले समाज सब पावे निज पदराज। சான்றோர்களே, மோட்ச மார்க்க பிரகாசகம் என்னும் நூலின் இரண்டாவது அதிகாரம் இப்பொழுது நாம் துவங்கி இருக்கிறோம். அந்த இரண்டாவது அதிகாரத்தில் பிறவி நிலையை பற்றி அவர் எடுத்து கூறுகிறார். இந்த உயிர் பிறவியில் துன்புறுவதற்கு காரணம் என்ன என்பதை எடுத்து கூறி அதிலிருந்து விலகுவது எப்படி, ஆக எப்படியெல்லாம் பிறவியிலே இந்த உயிர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து கூறுவதற்காக இரண்டாவது அதிகாரத்தை இங்கு எழுதியுள்ளார். மித்யாபாவ அபாவத்தே ஜோ பிரகட்டே நிஜ பாவ் சோஜயவந்த ரஹோ சதா யஹி மோக்ஷ உபாவ். மித்யாத்துவம் விலகுவதால் தம்முடைய ஆன்ம இயல்பு வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பட்ட ஆன்ம இயல்புதான் பூஜிக்கத்தக்க ஐம்பெரும் நிலையாகும். அது எப்பொழுதும் வெற்றியோடு திகழட்டும் என்று கூறி மோட்சத்திற்குண்டான வழியையும் எடுத்து கூறுவதற்காக இப்பொழுது இந்த இரண்டாவது அதிகாரத்தில் ஆன்மா எதனால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, துன்பத்திற்கான காரணம் என்ன, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழியை தேட வேண்டும், இத மிக அழகாக வைத்தியர் நோயாளியை வைத்து நேற்று விளக்கம் தந்தார். நோயுடையவர் வைத்தியரிடம் செல்லும் பொழுது வைத்தியர் எப்படி அவனுக்கு எந்த மாதிரியான நோய் இருக்கிறது என்பதையும் அந்த நோயின் தாக்கத்தின் காரணமாக எப்படிப்பட்ட விளைவுகளை அவன் சந்தித்து வருகிறான் என்பதையும் எடுத்து கூறும் பொழுது அந்த நோயாளிக்கு தனக்கு நோய் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டு அந்த நம்பிக்கை ஏற்பட்டு அதோடு அந்த விளைவுகள், அதன் விளைவுகளாக அவன் அடையக்கூடிய இன்னல்கள், வலி ஆகியவற்றையெல்லாம் அறிந்து அதன் பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்கான வழியை மருத்துவரிடமே கேட்டறிந்து அதன்படி செயல்படுவானே ஆனால் அவனுக்கு அந்த பிணி போகும் என்றவாறு மருத்துவர் நோயாளியை வைத்து இந்த உயிரும் பிறவியில் அப்படிதான் சிக்கொண்டிருக்கிறது, வழி தெரியாமல் எத்தனையோ பாதைகளை இது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா என்று வழி தெரியாமல் அலைந்து திரிந்து மேலும் மேலும் துன்பத்தையே அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கும் அந்த உயிரை பார்த்து மருத்துவருக்கு ஒப்பான குரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நல்லறிவு பெற்ற சான்றோர்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். முன் செய்த வினை பயனால் தான் நீ துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய். அந்த வினை பயனின் காரணமாக உனக்கு விகார உணர்வுகள் தோன்றுகின்றன. அந்த விகார உணர்வுகள் தோன்றுவதால் மீண்டும் மீண்டும் நீ வினைக்கட்டை புதிதாக கட்டி போகின்றாய். இப்படியே நீ பிறவியில் சுற்றி சுற்றி திரிந்து எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அடைகின்றாய் என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்து கூறும்போது அவனுக்கு உண்மையிலேயே நாம் துன்பம் அடைந்து கொண்டிருக்கின்றோம், இதற்கு காரணம் வினைக்கட்டுதான் என்ற நம்பிக்கையும் அறிவும் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்லும் பொழுது அந்த வழியை கவனிப்பாக கேட்டு உணர்ந்து அதன்படி செயல்படுவானேயானால் அவனுக்கு வினைக்கட்டு விலகி வீடு பெற்றை அடைகின்ற வழி பிறக்கும் என்று துன்பத்திற்கு காரணம் இந்த உயிர் அனாதி காலமாகவே வினைக்கட்டை அடைந்து
அதற்கேற்ப செயல்பட்டு கொண்டு வருவதுதான் அதற்கு காரணம் என்று கூறுகிறார். அந்த வினைக்கட்டு முதலில் எப்படி தோன்றியது என்பதை யாரும் எடுத்து சொல்ல முடியாது. ஏனால் அது அனாதி காலமாக இருந்து கொண்டு வருகிறது. அதற்கு துவக்கம் என்பது ஒன்று கிடையாது. துவக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் அது எப்படி என்பதை நாம் உணர முடியும். அனாதி காலமாகவே இந்த உலகத்திலே பல்வேறு பொருட்கள் கலந்து கிடக்கின்றன. அதன் பிறகு அந்த கலந்து கிடக்கின்ற பொருட்களை பார்த்து அதில் எந்தெந்த மாதிரியான பொருட்கள் கலப்படம் இருக்கிறது, அந்த கலப்படத்திலிருந்து பொருளை பிரித்து அறியும் பொழுது, உணரும் பொழுது அந்த பொருளினுடைய தனித்தன்மை பிரகாசிக்கிறது. ஆகையினால் இது தொன்று தொட்டு அப்படியே இருந்து வருகிறது என்பதையெல்லாம் சொன்னார். ஆக அனாதியாக இருக்கக்கூடிய நிகழ்வில் நிமித்த காரணம் என்று ஒன்று கிடையாது. ஆனால் எது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ, புதிதாக எந்த நிகழ்வுகள் நடக்கின்றனவோ அந்த நிகழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு நிமித்த காரணம் வெளியில் இருக்கும். அந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றன. எப்பொழுது ஆன்மா துன்பத்தை அடைகிறது என்றால் அதற்கு புதிய வினைக்கட்டுகள், புதிய விகார உணர்வுகள், இவை எல்லாம் காரணம் என்று அதற்குண்டான விளக்கத்தை எல்லாம் பிரவச்சனசாரம் முதலான நூல்களில் இருந்து எடுத்துக்காட்டி விளக்கினார். அதன் பிறகு இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் என்ன சொல்றார் இன்னும் மேற்கொண்டு. ऐसा आगम में कहा है तथा युक्ति से भी ऐसा ही संभव है कि कर्म के निमित्त बिना पहले जीव को रागादिक कहे जाए तो रागादिक जीव का एक स्वभाव हो जाए, क्योंकि परनिमित्त के बिना हो उसी का नाम स्वभाव है. முதல்ல ஆன்மா தனித்து தான் இருந்தது. வினை காரணமாக தான் ஆன்மாவில் விகார உணர்வு ஏற்பட்டது என்று கொண்டால், தனித்திருந்த ஆன்மாவிற்கு வினை காரணத்தினால் விகார உணர்வு தோன்றுவது அதனுடைய இயல்பாக ஆகிவிடும். அப்படி அதனுடைய இயல்பாக மாறிவிட்டால் அந்த இயல்பு என்றும் ஆன்மாவை விட்டு விலகாது. ஆகையினால் ஆன்மா தனியாக இருந்தது. வினை அணுக்களின் காரணமாக ஆன்மாவில் விகார உணர்வு தோன்றி விருப்பு முதலான உணர்வுகள் தோன்றி பிறவியில் உழல்கிறது என்ற கருத்து ஏற்புடையது அல்ல என்று சொல்றார். முதல்ல இருந்தே ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கின்றன. வினைகளும் ஆன்மாவும் அனாதி காலமாக தொன்று தொட்டு சேர்ந்தே இருக்கின்றனமே ஒழிய முதலில் தனித்தனியாக இருந்து வினை அதனோடு ஒட்டி கொண்டு அதிலே விருப்பு உணர்வை தோற்றுவிக்கும் ஆற்றல் வினைக்கு இருக்கிறது என்று கொண்டால் ஆன்மா வினையால் விருப்பை அடையும் தன்மை பெற்றிருப்பதாக கருதப்பட்டுவிடும். அப்படி இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி பிறக்காது. ஆனால் ஆன்மா விடுபட்டு முக்தியை அடைந்திருக்கிறது என்பதை நாம் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இஸ்லியே கர்மக்கா சம்பந்த அனாதிகி மாறனா. ஆகையினால வினை என்பது அனாதி காலமாகவே இருந்து கொண்டு வருகிறது. வினைக்கட்டு இன்று நேற்று அல்ல, அனாதி காலமாக இருந்து கொண்டு வருகிறது என்று சொல்றார். यहाँ फिर प्रश्न है कि न्यारे द्रव्य और अनादि से उसका संबंध ऐसा कैसे संभव है. நீங்க சொல்றீங்க பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கின்றன, உயிர் பொருள் வேறு, புத்கல பொருள் வேறு, தர்ம ஆகாய கால பொருட்கள் எல்லாம் வெவ்வேறானவைன்னு சொல்றீங்க. அப்படி வெவ்வேறான பொருட்கள் அனாதி காலமாகவே சேர்ந்து இருக்கிறது என்றால் இதை எப்படி நான் ஏத்துக்கிறது? எனக்கு இன்னும் உங்கள் கருத்து உள்ளத்துல போய் சேரலையே, தொண்டையிலேயே அடைச்சி நிக்குது. என்னால இன்னும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. தனித்தனி பொருட்கள் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்கும் அனாதி காலத்துல இருந்து அப்படின்ற கேள்வி அவன் திரும்பவும் வைக்கிறான். ஆக பொருள் வெவ்வேறானதுன்னா அது சேர வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி மீண்டும் அவன் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்றார். जैसे मूल ही से जल दूध का, सोना किट्टिका का, तुषक कण का तथा तेल तिल का संबंध देखा जाता है, नवीन इनका मिलाप हुआ नहीं है, वैसे ही अनादि से जीव कर्म का संबंध जानना, नवीन इनका मिलाप हुआ नहीं है. இப்போ எடுத்துக்காட்டோடு அவனுக்கு விளக்குறார். மூலகீசே இப்ப நாம உலகத்துல பார்க்கிறோம், எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் எப்படி இருக்கின்றன? துவக்க காலம் முதல் கொண்டே சேர்ந்தே காணப்படுகின்றன. உதாரணம் சொல்றார், பாலும் நீரும். பாலும் நீரும் ஒன்னா சேர்ந்திருக்கு.
பால் எப்பொழுது நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதே அதில் நீரும் சேர்ந்துதான் இருக்கிறது. நாம கலக்கிற தண்ணி இங்க சொல்லல, நாம கலக்கிற தண்ணி வேற. பால் என்றாலே அதுல இந்த அளவுக்கு பால், புரதச்சத்து, கொழுப்பு சத்து, ஊட்டச்சத்து அதெல்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு தண்ணீர் கலந்திருக்குது என்பதுதான் அந்த இயற்கையாகவே கலந்திருக்கக்கூடிய நீரை இங்க சொல்றார். அது எப்படி நீரும் பாலும் சேர்ந்து இருக்கிறதோ சோனா கிட்டிக்கா, அதே போல சுரங்கத்திலே தங்கமும் பொன்னும் மண்ணும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அது என்னைக்கு சேர்த்தது? யாருன்னா அதை சேர்த்தாங்களா? பொன்னையும் மண்ணையும் ஒன்னா சேர்த்தாங்களா? பொதுவா நாம அந்த சுரங்கத்துல போய் பார்த்தோம் என்றாலே அதுல பொண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரியவே, நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. மண்ணுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், கருப்பா மண்ணுதான் தெரியுமே தவிர அங்கே பொண்ணு இருப்பது நம் கண்ணுக்கு தெரியாது. ஆக அதை அறியக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த பொன் தங்கத்தில் ரொம்பவும் பகுத்தறிவுடைய ஒருவர் சென்று அங்கு பார்த்தால் அவர் சொல்லுவார், இந்த சுரங்கத்துல எத்தனை டன் தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் அதை சொல்ல முடியுமே தவிர நம் போன்றவர்களால் அதை சொல்ல முடியாது. ஆக மண்ணும் பொண்ணும் சேர்ந்தே காணப்படுகின்றன. இது என்னைக்கு யார் சேர்த்தாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆக துவக்க காலம் முதலே அல்லது அனாதி காலமாகவே அந்த சுரங்கத்திலே அப்படித்தான் கலந்து கிடக்கின்றன. துஷ கணக்கா, இன்னும் பருக்கை ஆடை, அது மேல இருக்கக்கூடிய ஆடை, அந்த பருக்கையும் ஆடையும் எப்படி ஒன்றாக காணப்படுகிறது? இப்ப நெல்லுக்கு மேல கவர் இருக்கு, உள்ள அரிசி இருக்கு, அரிசியும் நெல்லும், நெல்லுடைய ஆடை ரெண்டும் ஒன்னாவே சேர்ந்துதான் பூமியிலிருந்து வந்து காய்த்து அதுக்கப்புறம் நல்லா முற்றி அதுக்கப்புறம் அது நெல்லாவது. அதுக்கப்புறம் நாம அதை பிரிச்சு ஆடை தனியாகவும் அரிசி தனியாகவும் ஆக்குறோம். அதே போல பருப்பு முதலான அனைத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆக பருக்கை, அதன் மீது உள்ள ஆடை, இவ்விரண்டும் தோன்றும் போதே முதலில் இருந்தே ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அதை யாரோ சேர்த்து வைக்கல. ஆக சேர்த்து வைக்காத அந்த பொருள் தாமாகவே ஒன்றாக இணைந்தே வந்து கொண்டிருக்கிறது. ததா தேல் தில்கா. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றார், எள்ளு எண்ணெய். இது இன்னும் நமக்கு நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு. எள் எண்ணெய், எள்ளுல யாராவது எண்ணெய் ஊத்தி கலந்தாங்களா? கிடையாது. இன்னைக்கு நேத்தா இல்லை, என்றிலிருந்து எள் இருக்கிறதோ அன்றிலிருந்தே எள் எண்ணெயோடு தான் இருக்குமே தவிர அதில் யாரும் போய் அதை மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பிரித்து எடுக்க முடியும், ஆனா அதை யார் அதிலே சேர்த்தார்கள் என்று அதற்கு எந்த காரணமும் கிடையாது. எள் என்றால் எண்ணெய் அங்கு இருக்கும். ஆக எள்ளில் எண்ணெய் கலந்திருப்பது போலவும், பருக்கையில் ஆடை இருப்பது போலவும், பொன்னோடு மண் சேர்ந்திருப்பது போலவும் இவை இந்த சரி தானாகவே இயல்பாகவே அனாதி காலமாகவே இருந்து வருகின்றனவோ அதே போலத்தான் இங்க இந்த ஆன்மாவோடு வினை என்று சொல்லக்கூடிய அழுக்கு அனாதி காலமாகவே சேர்ந்தே காணப்படுகின்றன. இதை யாரும் சேர்க்கவும் இல்லை. இது முதல்ல தனித்தனியா இருந்தது, அப்புறம் ஒன்னா சேர்ந்தது என்பதெல்லாம் கிடையாது. எப்படி எள்ளு தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் இருந்து அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே போல மற்ற உதாரணங்களையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆக இப்படி இந்த பொருட்கள் பருக்கை தனியாகவும் ஆடை தனியாகவும் இருந்து அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்தாங்க, மண்ணும் பொண்ணும் தனித்தனியா இருந்தது, அதை யாரோ அதை ஒன்னா சேர்த்தாங்க, பாலும் நீரும் தனித்தனியா தான் இருந்தது மாட்டு மடியில, அதை யாரோ ஒன்னா சேர்த்தாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அந்த பாலும் நீரும் கூட எந்த அளவுக்கு எந்த பால்ல எவ்வளவு இருக்கணும் அதெல்லாமும் இருக்கு, அதெல்லாமும் அதே அளவுலதான் கலந்துருக்கு. மாட்டுப்பால் எருமை பால்னா அதுக்கு ஒரு தனி, அது கொஞ்சம் திக்கா இருக்கும், அதுல நீர்மை தன்மை கம்மியா இருக்கலாம், பசும்பால்ல கூட இருக்கலாம், அப்படி. ஆக ஒவ்வொன்றும் எந்த அளவில் எப்படி கலந்திருக்க வேண்டுமோ அந்த அளவில் அது கலந்திருக்கு. அது இன்னைக்கு நேத்தா இல்லை, அனாதி காலமாகவே என்று முதல் பால் இருக்கிறதோ, பால் இன்னைக்கு நேத்தா இல்லை, என்று முதல் பொண்ணு இருக்கிறதோ, என்று முதல் பருக்க இருக்கிறதோ, என்று முதல் எள் இருக்கிறதோ அன்று முதல் கொண்டே அதனுள் இந்த பொருட்கள் சேர்ந்துதான் இருக்கின்றனவே தவிர தனித்தனியாக பிரிந்து இருந்தது கிடையாது. அதற்கு காரணமும் கிடையாது. எள்ளுல ஏன் எண்ணெய் இருக்குது, யார் சாத்தாங்க, யார் அதை சேர்த்தாங்க, இது ரெண்டும் தனித்தனி பொருள் தானே அப்படின்னு அங்க ஆர்கியூ பண்ண முடியாது நம்மால. ஏன்னா அதை யாரும் சேர்க்கல, அது தானாகவே அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு காரணமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அது காரணம் கிடையாது. எள்ளுல ஏன் எண்ணெய் இருக்கு, கல்லுல ஏன் இல்லை,
கல்லுலையா எண்ணெய் இல்லை, எள்ளுலையா இருக்குன்னா அதுக்கு காரணம் கிடையாது. எள்ளுனா அதுல எண்ணெய் இருக்கும், கல்லுனா அதுல எண்ணெய் இருக்காது. அதான். ஆக அதுங்க போய் தர்க்கம் பண்றது அது மூர்க்கத்தனம். ஆகையினால இதெல்லாம் அனாதி காலமாகவே அந்த பொருளினுடைய தன்மை அப்படி. எவ்வளவு பொருட்கள் சேர்ந்து காணப்படுகின்றன, எவ்வளவு பொருட்கள் தனித்தும் காணப்படுகின்றன. சொன்ன கல்லு தனியா தான் இருக்கு, தனித்து இருக்கு. ஆகாயம் தனித்து இருக்கு, அது எந்த பொருளா கூட சேரல. காலம், தர்மம், அதர்மம் எதா கூட சேரல. அந்த பொருட்கள் எல்லாம் தனித்தே இருக்கின்றன. ஆனால் புத்கல பொருளும் ஆன்மாவும் சேர்ந்து காணப்படுகின்றன. அந்த புத்கலத்தில் கூட எத்தனையோ ஸ்கந்தங்கள் எத்தனையோ விதத்துல சேர்ந்து காணப்படுகின்றன. ஆக இவையெல்லாம் அந்தந்த பொருள்களினுடைய தன்மைக்கு ஏற்ப சில பொருட்கள் சேர்ந்து காணப்படுகின்றன, சில பொருட்கள் தனித்தனியாக காணப்படுகின்றன. இப்ப எப்படி எள்ளுல எண்ணெய் சேர்ந்தே காணப்படுகிறதோ, கல்லில் அந்த மாதிரி சேருதல் கிடையாதோ, அது போலதான். ஆக புதிதாக இதை யாரும் சேர்க்கவில்லை. வேசேகி அனாதிசே ஜீவ கர்மகா சம்பந்த ஜாரணா. ஆகையினால் அனாதி காலமாகவே எள்ளில் எண்ணெய் இருப்பது போல உயிரோடு வினை சேர்ந்தே இருக்கின்றது. நவீன என்கா மிலா புவா நகிக. புதிதாக இதை யாரும் கொண்டு சேர்க்கவில்லை. முதல்ல தனியா இருந்தது, அதுக்கப்புறம் இதை சேர்த்தாங்கன்னு கிடையாது. फिर तुमने कहा कैसे संभव. திரும்ப நீ கேக்குற இது எப்படி இருக்கும், எப்படி முடியும் அப்படின்னு. अनादि से जिस प्रकार कई भिन्न द्रव्य है वैसे ही कई मिले द्रव्य है. इस प्रकार संभव होने में कुछ विरोध तो भाषित नहीं होता. தொன்று தொட்டு அனாதி காலமாகவே எத்தனையோ பொருட்கள் சேர்ந்தும் காணப்படுகின்றன, எத்தனையோ பொருட்கள் தனித்தும் காணப்படுகின்றன. இதை நாம கண்கூடா பார்க்கிறோம். கண்கூடா பார்த்த பிறகு அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்கறது தேவையில்லாத ஒன்று. ஆகையினால இது நேராக கண்கூடாக பார்க்கும் பொழுது நமக்கு அதிலே விரோதம் எதுவும் தெரியப்படவில்லை. ஆக தனித்திருக்கக்கூடிய பொருட்களையும் நாம் பார்க்கிறோம், சேர்ந்து இருக்கக்கூடிய பொருட்களையும் நாம் பார்க்கிறோம். இதில் எந்தவித விரோதமும் யாருக்கும் தோன்றவில்லை. ஆகையினால் உயிரும் புத்களும் இப்படி சேர்ந்து காணப்படுகின்றன, தொன்று தொட்டே காணப்படுகின்றன என்பதில் ஐயம் வேண்டாம்னு சொல்றார். फिर प्रश्न है. திரும்பவும் கேள்வி. संबंध अथवा संयोग कहना तो तब संभव है जब पहले भिन्न हो और फिर मिले. यहाँ अनादि से मिले जीव कर्मों का संबंध कैसे कहा है. நமக்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்கணும் தோன்றது இல்லை, ஆனா அவருக்கு தோன்றது பாருங்க. எப்படியெல்லாம் சந்தேகம் வரும். அதனாலதான் அந்த நாள்லயே அவ்வளவு தொலைவில் இருந்து முல்தான் நகர்ல இருந்து எல்லாம் வந்து இவர்கிட்ட சந்தேகம் கேட்கிறாங்க. சேர்க்கை என்று எதை சொல்லுவோம்? இரண்டு தனித்தனி பொருட்கள் ஒன்றாக சேர்வதற்கு பெயர் தானே சேர்க்கை. தனித்தனி பொருட்கள் ஒன்றாக சேர்வதற்கு சேர்க்கை என்று சொல்லும்போது இந்த பொருட்கள் ஏற்கனவே சேர்ந்து இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நாம சேர்க்கைன்னு சொல்றது? ஆக அனாதியாகவே இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது அவை தனித்தனியானவை என்று எப்படி சொல்ல முடியும்? அதான் அவன் கேட்கிற கேள்வியோட தாத்பரியம். ஆக பிரிந்திருந்து சேர்ந்ததுன்னா சொல்லலாம், இது ரெண்டும் தனித்தனியா இருந்ததுப்பா, இப்பதான் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனாதியாகவே சேர்ந்திருக்கக்கூடிய பொருளை இந்த இரண்டும் வெவ்வேறு பொருட்கள் இவை சேர்ந்து இருக்கின்றன என்று எப்படி கூறுவது அப்படின்னு கேள்வி. இப்ப அதுக்கு பதில் பாருங்க. अनादि से तो मिले थे परंतु बाद में भिन्न हुए, तब जाना कि भिन्न थे तो भिन्न हुए, इसलिए पहले भी भिन्न ही थे. எவ்வளவு தெளிவான பதில். அனாதி காலத்திலிருந்து இது இரண்டும் உயிரும் புத்கலமும் சேர்ந்துதான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல யாரும் சந்தேகம் சொல்லல, சேர்ந்துதான் இருக்கின்றன. ஆனால் இவ்விரண்டு பொருட்களும் வெவ்வேறானவை என்பதை எப்படி தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த இரண்டு பொருட்களும் அதன் பிறகு இப்பொழுது முயற்சி செய்யும் பொழுது அந்த இரண்டு பொருட்களுமே தனித்தனியாக பிரிந்து விட்டன. உயிரிலிருந்து புத்கல பொருள் தனியாக பிரிந்து அது போயிடுச்சு. அதே போல உயிரும் புத்கலத்திலிருந்தும் பிரிந்து தனித்து செயல்பட்டு அரகந்த சித்த நிலையை அடைந்திருக்கிறது. ஆகையினால நமக்கு தெரியுது புத்கலம் வேற, உயிர் வேற. இந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு போகுது. ஆக இந்த உடலோடு அதற்கு தொடர்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போகுது. ஆக நாம் நினைக்கும் விதத்தில் இந்த உடல் செயல்படவில்லை, ஆகையினால் உடலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்றது தெரியுது. இப்படி பல்வேறு காரணங்கள் வாயிலாக உடல் வேறு புத்கலம் வேறும் தெரியுது. இப்ப இதே உதாரணத்தை பாருங்க. இப்ப எள் எண்ணெய் ரெண்டும் இருக்கு.
இந்த எள்ளும் எண்ணெயும் முதல்ல இருந்தே சேர்ந்துதான் இருக்கு. ஆனால் எள் வேற எண்ணெய் வேற என்பதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இன்னும் இதை விட இன்னொரு அந்த பொண்ணு மண் அதை கூட எடுத்துக்கலாம். பொண்ணும் மண்ணும் சேர்ந்தே இருக்கின்றன. சேர்ந்தே இருக்கும் பொழுது எப்ப சேர்ந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சேர்ந்த நிலையில் அனாதி காலமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அந்த பொன்னையும் மண்ணையும் பிரித்து இதெல்லாம் மண் அழுக்கு என்று தனிப்படுத்தி விட்டு பொன்னை தனியாக எடுக்கும் பொழுது ஆக மண் வேறு பொன் வேறு என்று நம்மால் உணர முடிகிறது. ஆகையினால அதை பார்க்கும் பொழுதே கலந்திருக்கும் பொழுதே அந்த பொன்னை தங்கத்தை ஆராய்பவன் இதிலே இவ்வளவு டன் தங்கம் இருக்கிறது எப்படி அவனால் கூற முடிகிறது? ஏனென்றால் அவன் அதில் இருக்கக்கூடிய மண்ணை பிரித்து பொன்னை மட்டும் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். ஆகையினால அவனுக்கு தெரியுது. ஆக அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த இவ்வளவு மண் இருக்குது, இவ்வளவு பொன் இருக்கு, மண் பொன் இல்லை, பொன் வேற மண் வேற என்பதை அவன் நன்றாக அறிகிறான். ஆகையினால அவனுக்கு சொல்ல முடியுது, இவ்வளவு பெரிய சுரங்கத்துல எத்தனை டன் தங்கம் வெட்டி எடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இது இரண்டும் வேறு வேறு என்பதை எப்படி உணர முடிகிறது என்றால் அதிலிருந்து இரண்டையும் பிரித்து எடுக்கும் போது அது ரெண்டும் வேறு வேறு. ஆக இதன் தன்மை வேற அதன் தன்மை வேற, மண்ணு மண்ணுதான் பொண்ணு பொண்ணுதான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகையினால அதை பிரித்து எடுத்து இது வேற அது வேறன்னு சொல்றோம். அததான் இங்கேயும் சொல்றார். ஆக அனாதி காலத்திலிருந்து சேர்ந்திருந்தன, ஆனால் பிறகு இரண்டும் தனித்தனியாக பிரிந்தன. அந்த பிரிந்ததன் காரணமாக இது வேறு வேறு பொருள்தான், இது ஒன்றல்ல என்று நம்மால் அறிய முடிந்தது. அதுபோல கேவல ஞானத்தால் அரகந்தர் முதலானோர் அறிந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், அதுவும் ஒரு காரணம். அனுமானத்தாலையும் நம்மால இதை நாம அறிய முடியும். இப்ப இந்த மாதிரி அனுமானம்லாம் வச்சு, அதாவது தர்க்கம்லாம் சொல்லி இந்த மாதிரி உதாரணங்களை எல்லாம் எடுத்து காட்டும் போது நமக்கு அது புரிய வருது. इससे उनका बंधन होने पर भी भिन्नपना पाया जाता है. இப்படி அனாதி காலமாக அவ்விரண்டும் சேர்ந்திருந்தாலும் அவ்விரண்டும் வெவ்வேறு பொருள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. तथा उस भिन्नता की अपेक्षा उनका संबंध अथवा संयोग कहा है. ஆக இந்த இரண்டும் தனித்தனி பொருள் என்பது உறுதியானதால் இவ்விரண்டும் பிரிந்து செல்லக்கூடிய தன்மை படைத்தவை என்பதால் இவ்விரண்டும் தனியானவை என்று சொல்லி அவ்விரண்டும் தனி பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த தனி பொருட்கள் சேர்ந்தே இருக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஆகையினால தனியாக பிரியும் ஆற்றல் படைத்த பொருட்கள் இரண்டு ஒன்றாக சேர்ந்திருப்பதால் அந்த பொருட்களை இந்த இரண்டும் வெவ்வேறு தன்மை படைத்தவை, இவை சேர்ந்து இருக்கின்றன என்று சொல்லுகின்றோம். அவ்வளவுதான். ஆகையினால தனியா முதல்ல இருந்தே தனித்தனியா இருந்து அப்புறம் சேர்ந்தாதான் சேர்க்கைன்னு கிடையாது. ஏற்கனவே சேர்ந்திருந்தாலும் அவ்விரண்டும் வெவ்வேறு தன்மை படைத்தவை, பிரியக்கூடிய தன்மை படைத்தவை, இரண்டும் வேறானவை என்று நாம் உணரும் போது அப்படிப்பட்ட சேர்க்கையும் சேர்க்கை என்றுதான் சொல்லுவோம். ஆக அப்படிதான் இங்கு இரண்டுக்கும் உள்ள தொடர்பு சொல்லப்பட்டது, சேர்க்கை சொல்லப்பட்டது. क्योंकि नए मिले या मिले ही हों भिन्न द्रव्यों के मिलाप में ऐसे ही कहना संभव है. புதிதாக சேர்ந்தாலும் அதையும் சேர்க்கைன்னு தான் சொல்லுவோம். அனாதி காலமாக சேர்ந்திருந்தாலும் அதற்கு பெயரும் சேர்க்கைதான். பொன்னும் மண்ணும் அனாதி காலமாக சேர்ந்திருக்கின்றன. ஆகையினால அதற்கு பெயரும் சேர்க்கைதான். ஏன்னா பொன் தன்மை வேற மண் தன்மை வேற, இரண்டும் பிரியக்கூடிய தன்மை படைத்தவை. ஆகையினால அது ரெண்டும் ஒன்றல்ல, இரண்டும் வேறானவை, இரண்டும் வேறான பொருட்கள் தான் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன அப்படின்னு அனாதி காலமாக சேர்ந்திருக்கக்கூடிய பொருட்களுக்கும் அப்படிதான் சொல்லுவோம். புதிதாக ரெண்டு பொருட்கள் சேர்ந்தாலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்று வெவ்வேறு பொருட்கள் ஒன்றாக சேர்கிறது என்றால் அதற்கு பெயரும் சேர்க்கைதான் என்றுதான் பொருள் என்று சொல்லி இவ்விரண்டும் அனாதி காலமாக சேர்ந்திருக்கின்றன என்பதை இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் மூலமாக எடுத்து கூறி வினை உயிருக்கு அனாதி காலமாகவே பந்தித்து உயிரோடு பந்தித்து வினை கட்டு ஏற்பட்டு அதன் காரணமாக உயிருக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை இவ்வளவு விளக்கமாகவும் வேற எங்கே நாம இவ்வளவு தூரம் இறங்கி விளக்கி நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை. ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுருக்கமா ரத்ன சுருக்கமா எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு தோடர்மல்லவர்கள் மிக தெளிவாக பல்வேறு உதாரணங்களை எடுத்து காட்டி விளக்கி இருக்கிறார்.
ஆக இந்த விதத்திலே நமக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு நூல் என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கப்புறம் ஜீவ और कर्मों की भिन्नता, உயிரும் வினையும் வெவ்வேறானவை என்பதை இப்ப சொல்றார். அதுக்கு எப்படி பொண்ணும் மண்ணும் வெவ்வேறானவை, மண்ணுக்கு ஒளிரும் தன்மை கிடையாது, பொண்ணுக்கு ஒளிரும் தன்மை உண்டோ, அது போல உயிருக்கும் புத்கலத்துக்கும் எப்படிப்பட்ட வேற்றுமை என்பதை இப்ப விளக்க போறார். वहां जीव द्रव्य तो देखने जानने रूप चेतना गुणों का धारक है तथा इंद्रिय गम्य न होने योग्य अमूर्तिक है. संकोच विस्तार शक्ति सहित असंख्यात प्रदेशी एक द्रव्य है. உயிர் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா, தேக்னே ஜானே ரூப சேத்தனா குண தாரக, உயிர் என்பது அறிதல் பார்த்தல் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய குணத்தை உடையது. இந்திரிய கம்ய ந ஹோனேசே, புலன்களால் அது அறியப்படாது. கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வாயால சுவைக்க முடியுமா? ஆன்மாவை வாயால எல்லாம் சுவைக்க முடியாது, மூக்கால நுகர முடியாது. ஆக புலன் வாயிலாக ஆன்மாவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதுல இருந்து ஒலி எழும்புமான்னா அதுவும் கிடையாது. ஆக இப்படி தொட்டு பார்த்தும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதால் புலனுக்கு அப்பாற்பட்டது, அது உருவம் அற்றது. संकोच विस्तार सहित शक्ति सहित असंख्यात प्रदेशी एक द्रव्य है. சுருங்கி விரியும் தன்மை உடையது. சுருங்கி விரியும் தன்மை கொண்டு அசங்கியாத பிரதேசம், எண்ணற்ற அல்லது கணக்கற்ற பிரதேசங்களை உடையதாக அந்த உயிர் இருக்கிறது. பிரதேசம்னா என்ன, கணக்கற்ற அசங்கியாத்தம்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இப்போ விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தெரியலன்னாலும் பின்னாடி வரக்கூடிய கருத்துக்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். புதுசா யாராவது கேட்கறாங்கன்னா அவங்க இதற்கு அடுத்தெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும், அப்ப அங்க அதை விளக்கமா பார்த்துக்கலாம். ஆக அசங்கியாத்த பிரதேச ஏக திரவிய, உயிர் என்பது பார்த்தல் அறிதல் தன்மையுடைய சைத்தன்யமயமான பண்பை கொண்டது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது, புலன்களால் அதை அறிய முடியாது, அது உருவமற்றது, சுருங்கி விரியும் தன்மை கொண்டது, கணக்கற்ற பிரதேசத்தை உடைய ஓர் வடிவ பொருளாகும் அப்படின்னு உயிரை பத்தி சொல்லிட்டார். ததா கர்மஹ, வினை எப்படிப்பட்டது அப்படின்னா அதை சொல்றார். சேத்தனா குண ரஹித ஜடஹ, வினைக்கு அறிதல் பார்த்தல் தன்மை எல்லாம் கிடையாது. திரவிய வினை, பொருள் வினையை பற்றி சொல்றாரு. அறிதல் பார்த்தல் புத்கல வினைக்கு அறியும் தன்மையும் கிடையாது, பார்த்தல் தன்மையும் கிடையாது, சைத்தன்ய தன்மை அதுல கிடையாது. ஜடம். மூர்த்திக், அது உருவமுடையது. உருவமுடையதுன்னாக்கா வினை அணுக்களை நம்மால பார்க்க முடியாது, அணுவே நம்மால பார்க்க முடியாது. ஆனால் அந்த அணுக்கள் கூட்டமாக வந்து ஒன்றிணைந்து ஸ்கந்தமாக மாறும்போது அந்த ஸ்கந்தத்தை நம்மால பார்க்க முடியும். அந்த அடிப்படையில அது உருவமுடையதுன்னு சொன்னார். அனந்த புத்கல பரமாணுவோங்கா பிண்டக, அந்த கர்ம அணுக்கள் கூட ஒன்று ரெண்டு இல்லை, அனந்த பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்தது. இப்படிப்பட்ட அந்த கார்மான வர்க்கணா என்று சொல்லுவார்கள். அந்த கார்மான வர்க்கனை, அந்த கார்மான வர்க்கணியிலே அனந்த புத்கல அணுக்கள் சேர்ந்து இருக்கின்றன. ஆகையினால அந்த அனந்த புத்கல பரமாணுக்கள் சேர்ந்த ஒரு பிண்டம், ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாரு. அது கூட நம்மால கண்ணால பார்க்க முடியாது. इसलिए एक द्रव्य नहीं है. ஆகையினால அந்த புத்கல கார்மான அணுக்கள் ஒரே தனி பொருள் கிடையாது. அததான் இங்க சொல்ல வர்றாரு. ஆக பல அணுக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு. பல அணுக்கள் என்றால் அனந்த அணுக்கள், அதுல அனந்த திரவியம் இருக்கு. புத்கல ஸ்கந்தத்துல எந்த ஸ்கந்தமா இருந்தாலும் அதுல கணக்கற்ற எல்லையற்ற அல்லது அனந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும். அப்படிதான் இந்த கார்மான வர்க்கணையிலும் அனந்த புத்கல பரமாணுக்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றன. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு புத்கல திரவியம். அப்படி அனந்த புத்கல திரவியங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் இந்த வினை வடிவ கார்மான வர்க்கணை வடிவ ஒரு தொகுப்பாகும். அந்த தொகுப்பு நம்மால பார்க்க முடியாது. எனவே அது பார்க்க முடியாது என்றாலும் அதற்கு உருவம் உண்டு. என்ன, புத்கல பொருட்கள் உருவமுடையவை. அந்த காரணத்தினால் புத்கலத்துக்கும் உருவம் உண்டு, ஒரு அணுவுக்கும் உருவம் உண்டு. அந்த உருவத்தை நம்முடைய கண்ணால பார்க்க முடியாது. எத்தனையோ இப்ப காற்று புத்கலம் தான், ஆனா நம்மால பார்க்க முடியல, ஜடம். அது போல சில நுட்பமான பொருட்கள்லாம் இருக்கின்றன, அவை நம்மால் பார்க்க முடியாது, இருந்தாலும் அதற்கு உருவம் உண்டு. கேவலியை அதை பார்க்கிறார். इसलिए ஏக திரவிய நகி. ஆக உயிர் ஒரே தனிப்பொருள்,
ஆனால் கார்மான அணுக்கள் அனந்த அனந்தம் இருப்பதால் அது தனிப்பொருள் அல்ல, அதிலே அனந்த பொருட்கள் சேர்ந்து இருக்கின்றன. இது பார்த்தல் அறிதல் தன்மையுடையது. அந்த புத்கல அணுக்களுக்கு பார்த்தல் அறிதல் தன்மை கிடையாது, அது ஜடம். இது உருவமற்றது, அது உருவமுடையது. இது ஒரு பொருள், அது பல பொருள் ஒன்றிணைந்தது. இப்படி உயிருக்கும் புத்கல வினைகளுக்கும் உள்ள வேற்றுமையை இங்க காட்டுறார். इस प्रकार ये जीव और कर्म है, इनका अनादि संबंध है. இப்படி ரெண்டும் இரு பொருட்களும் வேறு வேறு தன்மை படைத்தவை, விபரீதமான தன்மை கொண்டவை. ஆனாலும் அனாதி காலமாக இந்த இரண்டு பொருட்களுக்கும் தொடர்பு இருந்து கொண்டு வருகிறது. तो भी जीव का कोई प्रदेश कर्म रूप नहीं होता और कर्म का कोई परमाणु जीव रूप नहीं होता. अपने अपने लक्षण को धारण किए भिन्न भिन्न ही रहते हैं. அனாதி காலமாக உயிரும் புத்கல வினை அணுக்களும் ஒன்றாகி ஒரே க்ஷேத்திரத்திலே ஒரே இடத்திலே இருந்து கொண்டு வந்தாலும், இந்த வினையினுடைய காரணத்தினால் ஆன்மா விகார உணர்வுகளை அடைந்து கொண்டு வந்தாலும், அந்த விகார உணர்வின் காரணமாக மீண்டும் மீண்டும் புதிய வினை அணுக்கள் ஆன்மாவோடு ஒன்று சேர்ந்தாலும், இன்று வரை இந்த வினை அணுக்கள் ஆன்மாவினுடைய ஒரு பிரதேசத்தை கூட வினையாக மாற்றவில்லை, திரவ வினையாக மாற்றவில்லை, ஜடமாக மாற்றவில்லை. இன்றும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் அசங்கியாத பிரதேசங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது நிகத உயிராக இருந்தாலும் சரி, சித்த உயிராக இருந்தாலும் சரி, அனைத்து உயிர்களிலும் அந்த அசங்கியாத பிரதேசத்தில் ஒரு பிரதேசத்தை கூட இந்த புத்கல அணு வினை அணு அழிக்க முடியவில்லை. அதனால அது அப்படியேதான் இருக்கு. அதே போல அதுல இருக்கக்கூடிய அனைத்து குணங்களையும் இதனால அழிக்க முடியல. அதனுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தாததான் தடுக்க முடியுதே தவிர, குணங்களையோ அந்த பொருளையினுடைய ஒரு சிறு பகுதியையோ இந்த வினையால் அழிக்க முடியவில்லை. அதே போல சரி, இதுதான் அதை அப்படி பண்ணல, ஆன்மா இந்த புத்கல வினை அணுக்களை ஆன்மாவா மாத்துமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஆன்மாவும் உயிரும் தொன்று தொட்டு புத்கல அணுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த ஆன்மா ஒரு புத்கல பரமாணுவை கூட உயிர் பிரதேசமாக மாற்ற முடிந்ததா என்றால், உயிராக மாற்ற முடிந்ததா என்றால் இல்லை. ஆக புத்கலம் புத்கலமாகத்தான் இருக்கின்றன, ஜடவினை ஜடவினையாகத்தான் இருக்கின்றன, ஆன்மா ஆன்மாவாகத்தான் இருக்கிறது. ஆக இரண்டும் சேர்ந்திருந்தாலும், அனாதிகாலமாக சேர்ந்திருந்தாலும், ஒன்று மற்றொன்றை மாற்றுவது என்பது அங்கு இல்லை. அந்த மாற்றம் நிகழவில்லை. ஒவ்வொன்றும் அதனுடைய நிலைப்பாட்டில் நிலை கொண்டு தனியாக அழியாமலேயே இருந்து வருகின்றன. ஆக இப்படி இந்த அனாதிகால தொடர்புன்னு சொல்றார். கர்மத்துக்கும் வினைக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. ஆக தத்தமது லட்சணத்தை ஏற்றுக்கொண்டு தத்தமது லட்சணத்தோடு பரிணமித்துக் கொண்டு இரண்டும் தனித்தனியாகவே இருக்கின்றன. ஒன்றாக இருந்தாலும் தனித்தனியாகவே இருக்கின்றன என்பது இங்க புரிய வைக்கிறார். जैसे सोने चांदी का एक स्कंद हो तथापि पीतादि गुणों को धारण किए सोना भिन्न रहता है और श्वेतादि गुणों को धारण किए चांदी भिन्न रहती है, ऐसे भिन्न जानना. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தங்கமும் வெள்ளியும் சேர்ந்திருக்கு. நகை செய்யணும்னாக்கா பியூர் தங்கத்தை வச்சு நகை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதோட கொஞ்சம் வெள்ளி மற்ற உலோகத்தை சேர்த்துதான் நாம இந்த அணிகலன்களை எல்லாம் தயார் செய்ய முடியும். அப்படி சேர்க்கும் பொழுது பொண்ணோடு வெள்ளியை சேர்த்து நகை செய்யறாங்க அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பொன் மிளிரும் தன்மை உடையதோ அது நமக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து நாம தெரிந்து கொள்ளலாம், இதுல நிறைய வெள்ளி சேர்த்திருக்காங்க, இதுல தேவையான அளவு சேர்த்திருக்காங்க, இதுல கம்மியா சேர்த்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியலன்னா கூட பொற்கொள்ளனுக்கு தெரியும். ஆக அதை வைத்து கண்டுபிடிச்சிடுறாங்க எவ்வளவு சேர்ந்திருக்கு. அந்த கேரட் கதையெல்லாம் சொல்றாங்களா, 22 சுத்த கேரட் அப்படி இப்படிலாம். ஆக இங்க என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா, பொன்னும் வெள்ளியும் ஒன்றாகத்தான் சேர்ந்திருக்கின்றன. அப்படி ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் பொன்னினுடைய அந்த மஞ்சள் நிறம், அதனுடைய மிளிரும் தன்மை, பளபளப்பு, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அது பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே போல வெள்ளி இருக்கிறது, அது வெண்மை நிறமானது, அதிலே அப்படிப்பட்ட பளபளப்பு கிடையாது. இந்த
தன்மைகளை வைத்து இது வெள்ளி என்றும் அது பொன் என்றும் தனித்தனியாக எப்படி அறிந்து கொள்கிறோமோ அதே போலதான் ஆன்மா ஞான தரிசன குணங்களை உடையது, பார்த்தல் எறிதல் குணங்களை உடையது. ஆனால் புத்கலம் அறியும் தன்மையற்ற ஜடமாகும். இப்படிப்பட்ட குணங்களை வைத்து இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். ஆக இப்படி அனாதிகாலமாக வினையும் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் வினை ஆன்மாவினுடைய ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதியை, ஒரு பிரதேசத்தை கூட ஜடமாக மாற்ற முடியவில்லை. அதே போல ஆன்மாவும் வினை அணுக்களினுடைய அனந்த அணுக்களில் ஒரு அணுவை கூட உயிராக மாற்ற முடிவதில்லை. ஆக இப்படி இரண்டு பொருட்களும் புத்கலமும் ஆன்மாவும் தனித்து அதனதன் இயல்பில் இருந்து கொண்டு அதனதன் வடிவில் இருந்து கொண்டு ஒன்றாக இருக்கின்றன. அதைதான் நாம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பேர் தான் பந்தம், அதுக்கு பேர் தான் வினைக்கட்டு. வினைக்கட்டு ஒன்றோடு ஒன்று ஒரே க்ஷேத்திரத்தில் இருந்தாலும் ஒன்றை ஒன்று அழிப்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். अमूर्तिक आत्मा से मूर्तिक कर्मों का बंधन किस प्रकार होता है? அடுத்த கேள்வி. சரி, இதெல்லாம் நீங்க புரிய வச்சிட்டீங்க. ஆனா இப்போ ஒரு சந்தேகம். ஆன்மா உருவமற்றதுன்னு சொல்றீங்க, புத்கலம் உருவமுடையது. ஆக உருவமுடைய பொருள் உருவமற்ற பொருளை எப்படி கட்டி போடும்? ஆன்மா எந்த செவத்துல இருந்து தடை, எவ்வளவுதான் தடை போட்டாலும் ஆன்மா அந்த தடையெல்லாம் மீறி வெளியில போயிடுது இல்லைங்களா? அப்படி போகக்கூடிய ஆன்மா அருவம். அதை எந்த கண்ணாடி அறையில போட்டு வச்சாலும் அது நிக்காது, அது வெளியே போனோம்னா போயிடுது. அப்படிப்பட்ட ஆன்மாவை ஒரு ஜட பொருள், மூர்த்த பொருள் எப்படி கட்டி போட முடியும் அப்படின்றதுதான் கேள்வி. ஆக உருவமற்ற ஒரு பொருளுக்கும் உருவமுடைய ஒரு பொருளுக்கும் எப்படி கட்டுதல் ஏற்படும், எப்படி பந்தனம் ஏற்படும், வினைக்கட்டு எப்படி ஏற்படும்? அதுக்கு பதில், जिस प्रकार व्यक्त इंद्रिय गम्य नहीं है ऐसे सूक्ष्म पुद्गल तथा व्यक्त इंद्रिय गम्य है ऐसे स्थूल पुद्गल उनका बंधन होना मानते हैं. நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் கருத்தை விளக்க முடியும். அததான் சொல்றாரு. இப்போ சிலதுல நம்ம கண் பார்வையில நல்லா தெரியுது, சில புத்கலங்கள் நம்ம பார்வையில தெரியறதில்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பொருளை கூட கண்ணுக்கு தெரிந்த பொருளோடு கட்டி போட முடியுது. இப்படி சொன்னா புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப காற்றை நம்மால பார்க்க முடியாது, ஆனா காற்றை ஒரு இடத்துல அடைச்சு வைக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை கூட நாம் நினைத்தால் ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை நம்மால தடுத்து நிறுத்தி அடைத்து வைக்க முடியுது. அது அருவம். நம்ம பொறுத்தவரையிலும், நம்ம கண்ணை பொறுத்தவரையிலும், நம்ம பார்வைக்கு பொறுத்தவரையிலும் காற்று நம் பார்வைக்கு புலப்படாத ஒன்று. இருந்தாலும் அதை பலூன்ல ஊதி அந்த காற்றை அடைச்சு வைக்க முடியுது. எப்படி அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பலூனுக்குள்ள எப்படி அடைத்து வைக்க முடிகிறதோ அது போலன்னு ஒரு உதாரணம் இங்க சொல்றார். ஆக கண்ணுக்கு புலப்படாத ஒரு புத்கலத்தை கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒரு புத்கல பொருளால் எப்படி தடுத்து நிறுத்த முடிகிறதோ, எப்படி அதை அடைத்து வைக்க முடியுதோ, எப்படி அதை நம்மால் சேர்த்து வைக்க முடியுதோ, उसी प्रकार जो इंद्रिय गम्य होने योग्य नहीं है ऐसा अमूर्तिक आत्मा और इंद्रिय गम्य होने योग्य मूर्तिक कर्म इनका भी बंधन होना मानना. இது எப்படி முடியுதோ அதே போலதான் அங்கேயும் உருவமற்ற உயிர் உருவமுள்ள இந்த வினை அணுக்களால் கட்டப்பட்டு வினை கட்டு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வாயாக சொல்றார். ததா இஸ் बंधन में कोई किसी को करता तो है नहीं. இன்னொன்னு செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட இந்த கட்டின் மூலமாக ஒரு பொருள் இன்னொரு பொருளை எதுவும் ஆக்குவதோ அழிப்பதோ கிடையாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஆக்குது அழிக்குதுன்னாக்க ஒண்ணு உயிர் இருக்கணும், இல்ல புத்கல வினை இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இரண்டுமே அனாதிகாலமாக இருந்து கொண்டுதான் வருகின்றன. ஆகையினால எதுவும் பண்றது கிடையாது. ஜப் தக் பந்தான் ரஹே தப் தக் சாத் ரஹே. எதுவரை அந்த கட்டு இருக்கிறதோ அதுவரை ரெண்டும் ஒன்னா இருக்கின்றன. விச்சுடே நகி, பிரிந்து செல்வதில்லை. அவர் காரண் காரியப்பனா உன்கே பனா ரஹே.
இதுக்கு அது காரணம், அதுக்கு இது காரணம், காரணம் காரியம், இப்படிப்பட்ட தொடர்பு மட்டும் இருந்து கொண்டிருக்கிறோம். விருப்பு வெறுப்பு உணர்வுக்கு காரணம் அது சார்ந்த கஷாயம் வினை. அதுபோல கஷாய வினையால விருப்பு வெறுப்பு ஏற்படுது. ஆக ஒன்று காரணமாகவும் மற்றொன்று காரியமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகையினால எதுவரை அந்த கட்டு இருக்குமோ அதுவரை இப்படிப்பட்ட காரணக்காரிய சம்பந்தத்தோடு இரண்டும் ஒன்று சேர்ந்து இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பொருளை இன்னொரு பொருள் ஆக்குவதோ அழிப்பதோ கிடையாது. இத்தனாகி யஹாம் பந்தான் ஜன்னா. ஆக கட்டு என்றால் இதுக்கு பேர் தான் கட்டு. கட்டுனாக இது போய் வலிய புத்கல அணுக்கள் போய் வலிய ஆன்மாவை கட்டி போட்டு இயங்காத, ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாத பண்றது அப்படிலாம் கிடையாது. ஆக இதுங்க நமக்கு விருப்பு வெறுப்புணர்வு ஏற்படுது, அதற்கேற்ப அங்க புத்கல அணுக்கள் வந்து ஆன்மாவோடு தங்கி விடுகின்றன. அவ்வளவுதான். அது எப்ப இந்த உணர்வுகள் போகுமோ அப்ப அதுவும் பிரிஞ்சு போயிடும். இப்படிதான் இதற்கு பேர் தான் கட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். सो मूर्तिक अमूर्तिक के इस प्रकार बंधन होने में कुछ विरोध है ही नहीं. ஆக இப்படி மூர்த்த பொருளுக்கும் அமூர்த்த பொருளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டு இருப்பதில் எந்தவித விரோதமும் இல்லைன்னு சொல்றார். ஆக இது போய் ஒட்ட வச்சு கம் போட்டு ஒட்டி அப்படியே ஃபெவிகோலால அப்படிலாம் ஒட்டி ஒன்னோட ஒண்ணு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல ஒன்றை ஒன்று ஆக்கிரமித்து இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. तो इस प्रकार जैसे एक जीव को अनादि कर्म संबंध कहा उसी प्रकार भिन्न भिन्न अनंत जीवों के जानना. எப்படி ஒரு உயிருக்கு அனாதி காலமாக இப்படிப்பட்ட வினைக்கட்டு இருக்கிறதோ அதே போல பல்வேறு விதமான உயிர்களுக்கும் இப்படிப்பட்ட வினைக்கட்டுகள் அனாதி காலமாக இருந்து கொண்டு வருகின்றன. உயிர்கள் அனந்தம் என்பதையும் இப்படிப்பட்ட வினைக்கட்டோடு கூடிய உயிர்கள் பெரிய உயிர்கள் இந்த உலகத்திலே முடிவற்ற அளவுக்கு காணப்படுகின்றன என்று இதே போல மற்ற உயிர்களுக்கும் ஏற்றி பொருள் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றார். ஆக இப்படித்தான் வினைக்கட்டு சொல்றேன்ல, எண்ணெய் பசியை பூசிக்கிட்டு நாம தூசு இருக்கிற இடத்துலன்னா எண்ணெய் பசி காரணமாக தூசுகள்லாம் உடம்புல ஊட்டுது. அந்த எண்ணெய் பசி நீங்கி போனாக்க அந்த தூசு எல்லாம் போயிடுது. அது போலதான் இந்த எண்ணெய் பசி காரணமாக தூசு ஓட்டுறதால அந்த தூசு உடம்பாக மாறி போறதும் கிடையாது, உடல் தூசாக மாற போறதும் கிடையாது. பசை இருக்கிறவர்களும் அது கூட இருக்கும், உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். பசை போன உடனே உடம்பை விட்டு நீங்கி போயிடும். அது போலதான் ஆன்மாவில் விகார உணர்வுகள் இருக்கும் வரை வெளியில் இருக்கக்கூடிய புத்கல அணுக்கள் ஆன்மாவோடு ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும் கூடவே. அந்த விகார உணர்வுகள் எல்லாம் அந்த பசையெல்லாம் போன பிறகு அந்த அணுக்கள் எல்லாம் உதிர்ந்து போகும். அப்போ கூட அது கூடவே இருக்காது எப்பொழுதும் போல. ஆக இப்படிதான் அந்த வினைக்கட்டு ஏற்படுகிறது. எப்படி இந்த தூசு உடலாக மாறுவதில்லையோ, உடலுடைய ஒரு சின்ன ஒரு அங்குலம் கூட ஒரு மில்லிமீட்டர் கூட தூசாக மாறுவதில்லையோ, அது போலத்தான் அந்த ஆன்மாவினுடைய ஒரு பிரதேசமும் புத்கலமாகவோ அல்லது புத்கல அணுக்கள் அதிலே ஒரு அணு கூட ஆன்மாவாக மாறுவது கிடையாது. இரண்டும் சேர்ந்து இருக்கின்றன. பசை இருக்கும் வரை சேர்ந்திருக்கும், பசை நீங்கியவுடன் விலகி போகும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இதற்கு பேர் தான் வினைக்கட்டு என்று சொல்லி முடிக்கிறார். இது ஒவ்வொரு உயிருக்கும் இப்படிப்பட்ட வினைக்கட்டு இருக்கிறது, அனாதி காலமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்படணும். அந்த வினைக்கட்டால் தான் இந்த உயிருக்கு தொல்லைகள் ஏற்படுகின்றன, இன்னல்கள் ஏற்படுகின்றன, இன்ப துன்பங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன என்பதை விளக்கி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எத்தகைய வினைகள் இந்த ஆன்மாவில் வந்து பந்தித்து கொண்டிருக்கின்றன. பொதுவா வினை வினை வினைன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆக அந்த வினைகளுடைய வகைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, எத்தகைய வினைகள் எல்லாம் வந்து சேருகின்றன அப்படின்றத இப்ப சொல்ல போறார். பொதுவா நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான காரணங்கள்ல எத்தனை விதமான காரணங்கள் இருக்கின்றன அதை தொகுத்து சொல்ற மாதிரி இங்க வினையினுடைய வகைகளை இங்க தொகுத்து சொல்றார். तथा वे कर्म ज्ञानावरणादि भेदों से 8 प्रकार के होते हैं. அந்த வினை இருக்கிறது, வினைக்கட்டுன்னு சொல்லணுமே, அந்த வினைக்கட்டு ஞானாவரணம் முதலாக 8 பிரிவுகளை உடையது. இதுல ஆகமங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா வினைகளை பல்வேறு விதமா பிரிச்சிருப்பாங்க. திரவிய கர்மம் பாவ கர்மம்னு 2 பிரிவாகும், திரவிய கர்மம் பாவ கர்மம் நோ கர்மம்னு 3ஆக, இப்படி பல்வேறு பிரிவுகளாக காதி வினை அகாதி வினை இப்படி எல்லாம் பிரிச்சு சொல்லுவாங்க.
பொதுவாக வினைகள் எட்டு குணங்களை ஆதாரமாக வைத்து சித்தருக்கு 8 குணங்கள் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில 8 வினைகளை இங்க சொல்றாரு. பொதுவாக ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற கருத்து இது. ஆகையினால அந்த அடிப்படையில நமக்கு விளக்குறார். ஆக இங்கே ஞானாவரணம், ஞான மறைப்பு முதலான 8 வகை வினைகள் இருக்கின்றன. वहां 4 घातिया कर्मों के निमित्त से तो जीव के स्वभाव का घात होता है. அந்த 8 வினைகளுள் 4 வினைகள் காதி வினைகள். அந்த காதி வினைகளினுடைய நிமித்தமாக ஆன்மாவினுடைய இயல்பு தாக்கப்படுகிறது. அழிக்கப்படுவது கிடையாது, எப்பவுமே தாக்குதல் தான். அழித்தாக அப்புறம் ஆன்மா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக காதி வினைகள் 4ம் அந்த 4னுடைய நிமித்தத்தை பெற்று, புத்கல வினை காதி வினையினுடைய நிமித்தத்தை பெற்று ஆன்மாவுடைய இயல்பு தாக்கப்படுகிறது. ज्ञानावरण दर्शनावरण से तो जीव के स्वभाव जो ज्ञान दर्शन उनकी व्यक्तता नहीं होती, उन कर्मों के क्षयोपशम के अनुसार किंचित ज्ञान दर्शन की व्यक्तता रहती है. ஞானாவரணம் என்று சொல்லக்கூடிய ஞானாவரணம் தர்சனாவரணம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். இங்க தர்சனாவரணம்னு சொல்லும் பொழுது யாரும் அந்த மித்யாத்துவத்துக்கு போயிடாதீங்க. மித்யாத்துவம் வேற, அதை மறைக்கிற வினை வேற. மித்யாத்துவத்தை மறைக்கக்கூடிய வினை மோகனிய வினை, அது தர்சனாவரணிய வினை அல்ல. அதனால அதை இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க தர்சனாவரணம் என்பது சாதாரண பார்த்தலை மறைத்தல். பார்த்தல் முதல்ல நிகழ்து, அதுக்கப்புறம் அறிவு ஏற்படுகிறது. எந்த ஒரு பொருளை பற்றி நாம் அறிவதற்கு முன்பும் ஒரு பார்த்தல் என்ற நிகழ்வு, அது கண்ணால பார்க்கிறதா இருக்கலாம், கையால தொட்டு பார்க்கறதா இருக்கலாம், வாயால சுவைத்து பார்க்கறதா இருக்கலாம், நுகர்ந்து பார்க்கறதா இருக்கலாம், கேட்டு பார்க்கறதா இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது முதல்ல நிகழும், அதுக்கப்புறம் அது பற்றிய அறிவு ஏற்படும். அததான் இங்க அதை மறைக்கிறதுக்கு பேர் தான் தர்சனாவரணிய வினைன்னு சொல்றாங்க. ஆக ஞானாவரணியம் தர்சனாவரணிய வினை மறைப்பால ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஞான தரிசனம், அறிதல் பார்த்தல் என்று சொல்லக்கூடிய அந்த குணங்கள் முழுமையாக வெளிப்படுவதில்லை. ஓரளவுக்கு வெளிப்படும், முற்றிலும், அதாவது சுத்தமாவே வெளிப்படாமே இல்லை. அதே நேரத்துல அதனுடைய ஆற்றல் எவ்வளவோ அந்த ஆற்றல் அளவுக்கு, எல்லையற்ற ஆற்றல், ஞானத்துக்கு தரிசனத்துக்கு எல்லா குணத்துக்குமே அந்த எல்லையற்ற ஆற்றல் முழுமையாக வெளிப்படுவது கிடையாது, ஓரளவு தான் வெளிப்படும். அதற்கு காரணம் இந்த ஞானாவரண தர்சனாவரணிய வினையாகும். உன் कर्मों के क्षयोपशम के अनुसार किंचित ज्ञान दर्शन की व्यक्तता रहती है. அந்த வினை ஞான மறைப்பு வினை, தர்சன மறைப்பு வினை இருக்குதே, அந்த ஞான தரிசன மறைப்பு வினைகளின் க்ஷயோபசமம், அதாவது தணிவு கேடு, எந்த அளவுக்கு அது விலகுகிறதோ அழிகிறதோ, எந்த அளவுக்கு அது தனிந்திருக்கிறதோ, அந்த தணிவு கேட்டு நிலையில் ஏற்ப இந்த ஞானமும் தரிசனமும் ஆன்மாவினுடைய ஞான தரிசனம் வெளிப்படுகிறது. அதிகமா இருந்தா கொஞ்சமா வெளிப்படும். ஞான தரிசனாவரண வினைகள் மிக அதிகமாக இருந்தால், அதனுடைய க்ஷயோபசமும் ரொம்ப குறைவாக இருந்து அதிகமா வினைக்கட்டு இருந்தால் இந்த பார்த்தல் அறிதல் குறைந்து காணப்படும். அந்த வினை க்ஷயோபசமம் அதிகமாக இருந்தால், அதிகமாக வினை அழிந்து, ஞானாவரணிய வினை தர்சனாவரணிய வினை அதிகமாக அழிந்தும் அதிகமாக தணிந்தும் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுமே, ஆனால் அதில் அறியும் ஆற்றல் அதிகரிக்கும், பார்க்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆக அதற்கேற்ப அந்த தாரதமியத்துக்கு ஏற்பதான் இந்த ஞானமும் தரிசனமும் வெளிப்படுகிறது. तथा मोहनीय से जो जीव के स्वभाव नहीं है, ऐसे मिथ्या श्रद्धा व क्रोध मान माया लोभादि कषाय उनकी व्यक्तता होती है. இந்த ஞானம் அறிதல் பார்த்தல் என்பது ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த இயல்பு முழுமையாக வெளிப்படாமல் ஓரளவு வெளிப்பட்டிருக்குது இந்த வினை காரணமாக. ஆனால் மோகனிய வினைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. அந்த மோகனிய வினை அது என்ன பண்ணுதுன்னா, உயிரினுடைய இயல்பே இல்லாத, உயிருக்கு இயல்புக்கு முற்றிலும் மாறுபட்ட மித்யாத்துவம், குரோதம், மானம், மாயை, உலோபம் முதலான கஷாயங்கள், இவற்றை அது வெளிப்படுத்துகிறது. மோகனிய வினை உதயம் இருக்கும் பொழுது, அதாவது தரிசன மோகனிய வினை உதயம் வரும்போது மித்யாத்துவ உணர்வு ஏற்படும். மித்யாத்துவ உணர்வு ஆன்மாவுடைய இயல்பு அல்ல. ஆனா பார்த்தல் ஆன்மாவுடைய இயல்பு, அறிதல் ஆன்மாவுடைய இயல்பு. ஆனா மித்யாத்துவம் ஆன்மாவுடைய இயல்பு அல்ல. ஆக இயல்புக்கு மாறான உணர்வை தோற்றுவிப்பது மோகனிய வினை. ஆகையினாலதான் மோகனிய வினை அழிவதால்
அறம் விளைகிறது. மற்ற வினையால அறம் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது கிடையாது. மோகனியத்தாலதான் அறம், அதாவது அறம் என்றால் இங்க நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இந்த மூன்றும் மோகனிய வினையின் காரணமாகத்தான் பாதிக்கப்படுகிறதே தவிர ஞானாவரணி தர்சனாவரணியத்தால அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவது கிடையாது. ஏன்னா அறிதல் பார்த்தல் ஆன்மாவுடைய இயல்பு, அதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குன்னா ஆன்மாவுக்கு இயல்புக்கு மாறாக தோன்றுகின்ற அந்த மித்யாத்வம், பொய்யுணர்வு, மாறான நம்பிக்கை, அப்புறம் கோபம், மானம், மாயை, உலோகம், இதெல்லாம் ஆன்மாவுடைய இயல்பு கிடையாது. இதெல்லாம் ஆன்மாவுடைய இயல்பு ஆயிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு வேற எந்த ஜீவனா கூட இருக்கட்டும், எப்போதுமே கோபப்பட்டு இருக்க, சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் கோபத்தோடு கூடிய உயிர் ஏதாவது இருக்கா? கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய உயிர். கோபத்தோடு இருக்கிற உயிர் வேற, கோபத்தை வெளிப்படுத்த வேற. ஆக கோபத்தை எப்போதாவது வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது கிடையாது. ஆகையினால கோபம், மானம், அதே மாதிரி மற்றதும் மானம், மாயா, லோபம், இந்த கஷாயங்களே ஒரு உயிர் எப்பொழுதும் 24x7 வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆனால் அறிதலை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது குறைவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அறிதல் என்பது தூங்கும் போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, எப்பொழுதும் அந்த அறிவு பார்த்தல் என்ற நிகழ்வு எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அறிதல் கோபம் மாதிரி ஒரு க்ஷணம் நின்று போச்சுன்னு வச்சுங்க, கோபம் வருது, நமக்கு கத்துறோம், வேகப்படுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அமைதியாயிடுறோம். அப்ப கோபம் செயல்படுறது தடைப்பட்டு போகுது, உபசம் ஆயிப்போது, ஏதோ ஒன்று ஆகுது. அது போல அறிவு சில நேரத்துல நாம் அதிகமான அறிவு வளர்த்து கொள்றோம், அது வேற விஷயம். ஆனால் சும்மா இருக்கிற நேரத்துல கூட அறிவு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அறிவு செயல்படுவது தடைப்பட்டு போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா உயிரே இல்லைன்னு ஆயிடும். ஆக உயிர் ஜடமா போயிடுச்சுன்னு ஆயிடும். ஆகையினால அறிதல் பார்த்தல் ஆன்மாவினுடைய இயல்பு குணம். அது எப்பொழுதுமே தொடர்ந்து நிகோத உயிரிலிருந்து சித்த உயிர் வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் அந்த அறிதல் பார்த்தல் இருக்கும். அந்த அளவுதான் சித்த உயிருக்கு எல்லையற்ற அளவு. அது முழுக்க விரிந்து காணப்படுகிறது. எந்த அளவுக்கு விரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு விரிந்து முழுமையாக பரவி நிற்கிறதாங்க அந்த ஆற்றல். ஆனா நிகோத உயிர்ல மிக மிக சுருங்கி மிக குறைந்த அளவு ஆற்றல் வெளிப்பட்டிருக்கு. ஆனா இங்கேயும் அறிவும் பார்த்தலும் இருக்கு, அங்கேயும் அறிதல் பார்த்தல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக அறிதல் பார்த்தல் ஒரு நிமிடம் கூட தடைபடுவது கிடையாது, ஒரு சமயம் கூட தடைபடுவது கிடையாது. ஏன் என்றால் அது ஆன்மாவினுடைய இயல்பு. ஆனா கோபம், தாபம், மானம், மாயா, லோபம், மித்யாத்வம் முதலியவை இன்னைக்கு இருக்கலாம். ஆகமம் பயில்வதன் மூலமாக, குருக்களுடைய உபதேசம் மூலமாக நமக்கு நாளைக்கே சமயக்தம் வந்தா மித்யாத்வம் போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மித்யாத்வத்துக்கு இடம் கிடையாது. ஆக சமயக்தம் ஏற்பட்டு நற்காட்சி, நல்லொழுக்கம் நாம் அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், அது முழுமை பெற்று விட்டால், அதுக்கப்புறம் நமக்கு மித்யாத்வம் மீண்டும் வருமானா வராது. ஏன்னா இது ஆன்மாவினுடைய இயல்பு அல்ல. எது ஆன்மாவினுடைய இயல்பு அல்லவோ அது ஆன்மாவோடு எப்போதும் இருப்பது கிடையாது. மோகனிய வினை எது ஆன்மாவினுடைய இயல்பு அல்லவோ அவற்றை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது ஆன்மாவில். ஆகையினால்தான் நமக்கு இன்பம் துன்பம் எல்லாம் வருவதற்கு இதுதான் காரணம் சொல்றார். तथा अंतराय से जीव का स्वभाव दीक्षा लेने की सामर्थ्य रूप वीर्य उसकी व्यक्तता नहीं होती. இன்னொன்னு இப்போ ஞானாவரணியம் சொல்லிட்டார், தர்சனாவரணியம் சொல்லிட்டார், மோகனியத்தையும் சொல்லிட்டாரு. அந்தராய வினை இதுவும் காதி வினையாகும். இந்த காதி வினை என்ன பண்ணுதுன்னாக்கா உயிரினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தாம வீரியத்தை கட்டுப்படுத்துது, ஆற்றலை கட்டுப்படுத்தி விடுகிறது. அது அறிவை மறைக்கிறது, இது பார்த்தலை மறைக்கிறது, இது ஆன்மாவினுடைய விகார உணர்வை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது மோகனியம். அந்தராயம் ஆன்மாவினுடைய ஆற்றலை ஒடுக்கி விடுகிறது. அதற்கு இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை ஒடுக்கி அந்த ஆற்றலை ஓரளவுக்கு தான் வெளிப்படுத்த விடுவதை தவிர முழுமையாக வெளிப்பட விடுவதில்லை. ஆகையினால இந்த உயிருக்கு தீட்சை ஏற்கணும்ன்ற எண்ணம் வர்றதில்லை, அந்த சாமர்த்தியம் வர்றதில்லை. அந்த சாமர்த்தியத்தை வெளிப்பட விடாமல் தடுக்குது. பொதுவா
அந்தராய வினைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? லாபாந்திராயம், போகாந்திராயம், உபோகாந்திராயம், வீரியாந்திராயம், இப்படி தான, லாப, போக, உபபோக, வீரியம்னு சொல்லி இதுக்கு பிரிவுகள் சொல்லுவாங்க. இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க. தீட்சை ஏற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஆற்றல் தேவை, வீரியம் தேவை. மனதிலே உயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரியம் இருந்தால்தான் தீட்சையை மேற்கொள்ளும், துறவரத்தை மேற்கொள்ளும். வீரியம் இல்லாத உயிர், ஆற்றல் குறைந்த உயிர் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது. அப்படி ஆற்றல், துறவரத்தை ஏற்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் ஆற்றலை ஒடுக்கி விடுவது எது என்றால் இந்த அந்தராய வினை. அதே போலதான் நல்லதை செய்ய விடாமல் அதற்கு இடையூறாக இருப்பது இந்த அந்தராய வினை. ஏன்னா அந்த மாதிரி எண்ணத்தை ஒடுக்கி விடுகிறது, குறைத்து விடுகிறது, ஆற்றலை குறைத்து அப்படிப்பட்ட எண்ணத்தை எழவிடாமல் செய்கிறது. இப்படி ஆன்மாவினுடைய ஆற்றலை, வீரியத்தை குறைக்கிறது. அதற்கு பேர் அந்தராய வினை. அந்தராயத்துக்குன்னு எத்தனையோ சொல்லுவாங்க. ஆகாரத்துல அந்தராயம் வந்துடுது, முட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அது கூட அந்தராயத்தை காரணமா சொல்லுவாங்க. அது தான, லாப அந்தராயம், போக அந்தராயம். அந்த அடிப்படையில, அந்த பிரிவுகள் அடிப்படையில போகம் நின்று போச்சு, உபபோகம் நின்று போச்சு, தானம் கொடுக்க தடைப்பட்டு போச்சு, இதுக்கெல்லாம் அந்தராய வினை காரணமாக சொல்வார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே நாம் துறவு மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றலை தடை செய்வது அந்தராய வினை. ஆக துறவு மேற்கொள்ளாததற்கு காரணம் கூட இந்த அந்தராய வினையும் அதற்கு காரணமாக அமைகிறது. அதுபோல மோகனையும் இருப்பதால மித்யாத்துவம் ஏற்படுகிறது. அதெல்லாம் அந்த காரணம், அது வேறு. இப்படி இந்த 4 காதி வினைகளும் உயிரினுடைய சுபாவ குணங்களை தாக்குகின்றன. தாக்கி ஒரு சில குணம் அதனுடைய அளவை குறைக்கின்றன, ஒரு சிலது விபரீதமான உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன என்பதை இங்க அவர் விளக்கி சொல்றார். इस प्रकार घातिया कर्मों के निमित्त से जीव के स्वभाव का घात अनादि ही से हुआ है. இப்படி இந்த காதி வினைகளுடைய காரணமாக உயிருக்கு அனாதி காலமாகவே அதனுடைய இயல்பு தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ऐसा नहीं है कि पहले तो स्वभाव रूप शुद्ध आत्मा था, पश्चात कर्म निमित्त से स्वभाव का घात होने से अशुद्ध हुआ. முதல்ல ஆன்மா தன்னுடைய இயல்புலதான் தூய்மை வடிவில் இருந்தது. ஆனால் வினை அதோடு சேர்ந்து அதனுடைய இயல்பை தாக்கி அதை அழித்து விட்டது, அல்லது அதற்கு அந்த உயிருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லாமல் ஆற்றலை குறைத்து விட்டது என்று பொருள் கொள்ளக்கூடாது. அதனால அனாதி காலமாகவே உயிரோடு வினை சேர்ந்து, அந்த வினை சேர்ந்ததன் காரணமாக அனாதி காலமாகவே ஆன்மாவுடைய இயல்பு தாக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆன்மா சுத்தமா இருந்து இப்போ வினை சேர்க்கையால அசுத்தமாயிடுச்சு அப்படின்னு கிடையாது. யஹா தர்க்க है कि घात नाम तो अभाव का है, सो जिसका पहले सद्भाव हो उसका अभाव कहना बनता है. यहाँ स्वभाव का तो सद्भाव है ही नहीं, घात किसका किया? பாருங்க, இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் நமக்கு தோன்றதில்லை. அவரே அந்த கேள்வியை கேட்கிறார். घात नाम तो अभाव का है. தாக்குதல், அழித்தல் என்றால் இல்லாமல் செய்து விடுவதற்கு பெயர் தான். जिसका पहले सद्भाव हो उसका अभाव कहना बनता है. முதல்ல எது இருந்ததோ அதை இது போய் தாக்கி இல்லாம பண்ணிடுச்சுன்றது சொல்றது கரெக்ட். ஆனா அனாதி காலமாகவே இந்த இயல்பு வடிவில் ஆன்மா இல்லை அப்படின்ற போது இது எதை தாக்குச்சு? கேள்வி புரிந்து கொள்ளணும். நாம ஆன்மாவினுடைய இயல்பு முதல்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த வினை போய் அதை தாக்கி அதனுடைய இயல்பை குறைத்து அதனுடைய ஆற்றலை ஒடுக்கி அதை வெளிப்படாம அல்லது குறைஞ்ச அளவு வெளிப்படுற மாதிரி பண்ணுச்சுன்னா ஒத்துக்கலாம். ஆனா அனாதி காலமாகவே ஆன்மாவினுடைய இயல்பு ஒடுக்கப்பட்டு தாக்கப்பட்டு காணப்படும் பொழுது அனாதி காலமாகவே அதனுடைய இயல்பு அதன்கிட்ட இல்லை. இல்லாத இயல்பை இது தாக்குச்சுன்னு சொல்றது எப்படி பொருந்தும்? இயல்பில் இல்லாத போது, இயல்பே வெளிப்படாத போது ஆன்மா அனாதி காலமாகவே விபாவ நிலையில், விகார நிலையில் இருக்குது என்று சொல்லிய பிறகு இந்த வினை சென்று அதனுடைய இயல்பை தாக்கியது என்று சொல்வது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில், जीव में अनादि ही से ऐसी शक्ति पाई जाती है कि कर्म का निमित्त न हो तो केवल ज्ञानादि अपने स्वभाव रूप प्रवृत्ति.
परंतु अनादि ही से कर्म का संबंध पाया जाता है, इसलिए उस शक्ति की व्यक्तता नहीं हुई। अतः शक्ति अपेक्षा स्वभाव है, उसका व्यक्त न होने देने की अपेक्षा घात किया कहते हैं। பதில் சொல்றார். இந்த உயிருக்கு அனாதி காலமாக வினையினுடைய தாக்கம் இருப்பதின் காரணமாக உயிரில் இருக்கக்கூடிய ஆற்றல், உயிருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு? முக்கால மூலக பொருட்களை ஒரு சமயத்தில் தெள்ள தெளிவாக அறியக்கூடிய ஆற்றல் படித்த கேவல ஞானத்தையே அடையக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு. அந்த அறிவுக்கு, ஞான குணத்துக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். அதே போல ஒவ்வொரு குணத்துக்கும் மிகப்பெரிய எல்லையற்ற ஆற்றல்கள் ஒவ்வொரு குணத்துக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அத்தகைய ஆற்றலை வெளிப்படுத்த விடாமல், அத்தகைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி ஆன்மாவில் இருக்குது. ஆனால் ஆன்மாவில் அத்தகைய சக்தி இருந்தாலும் அதை வெளிப்பட விடாமல் இந்த வினை அணுக்கள் தாக்கி அதை குறைக்கிறது அல்லது வெளிப்பட விடாமல் தடுக்கிறதே. அந்த அடிப்படையில் தான் இங்க காத்தி வினை ஆன்மாவை தாக்கியது என்று சொன்னார்களே தவிர இல்லாமல் செய்யறதுக்கு பேரு இங்க தாக்குதல் அல்ல அப்படின்னு சொல்றார். ஆக சக்தி வடிவிலே ஆன்மாவினுடைய இயல்பு இப்பொழுதும் சக்தி வடிவிலே இருக்கத்தான் செய்கிறது. சக்தி வடிவிலே ஞானம், தரிசனம், சாரித்திரம் முதலான குணங்களுக்கு எல்லையற்ற ஆற்றல் இன்றும் ஆன்மாவில் இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் தடுப்பதற்கு பெயர்தான் காத் கர்ணா, அதாவது தாக்குதல் அல்லது அழித்தல், இல்லாமல் செய்தல். அதுக்கு எப்படி பொருள் சொன்னாலும் அதுக்கு அதான் அர்த்தம். ஆக தாக்கி அந்த ஆற்றலை குறைக்கிறது, ஒடுக்கி விடுகிறது, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில அந்த நோக்கத்துலதான் இங்க தாக்குதல் அல்லது இயல்பை ஒடுக்குதல் அப்படின்னு பொருள் சொன்னார். ததா சார் அகாத்தியா கர்மஹே, 4 அகாதி வினைகள் இருக்கின்றன. உன்கே நிமித்த செய், காதி வினையை பற்றி சொல்லி முடிச்சிட்டார். இயல்பை தாக்குதல் அல்லது இயல்பை வெளிப்பட விடாமல் தடுத்தல், அதற்கு பெயர் தான் தாக்குதல் அல்லது காதம் செய்தல். காதம் செய்தல்னாக இல்லாம அழிக்கிறது அப்படின்ற பொருள் இல்லை. ஆக சக்தியை வெளிவிடாமல் தடுப்பது, அதுக்கு பேர் காத்தி வினை. இப்ப அகாதி வினை 4 ஆகும். அதனுடைய நிமித்தத்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆத்மாக்கோ பாஹ்ய சாமகிரிக்கா சம்பந்த பந்தாக, உயிருக்கு புறப்பொருள் சாதனம் ஏற்படுகிறது, புறப்பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது. वहां वेदनीय से तो शरीर में अथवा शरीर से बाह्य नाना प्रकार सुख दुख के कारण परद्रव्यों का संयोग जुड़ता है. வேதனிய வினை உதயத்தில் இருக்கும் பொழுது உடலில் அல்லது உடலோடு தொடர்புடைய மற்ற பொருட்கள், இன்ப துன்பத்திற்கு காரணமான புறப்பொருட்கள் இவையெல்லாம் சேர்கின்றன. சாத்தா வேதனையும் உதயம் இருந்தாக நமக்கு தேவையான, உடலுக்கு தேவையான புலன் சார்ந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமான புறப்பொருட்கள் சேரும். அசாத்த வேதனைய உணை இருந்த துன்பத்திற்கு காரணமான பொருட்கள் எல்லாம் சேரும். அது மாதிரிதான் ஆயுசே அப்னி ஸ்திதி பரியந்த பிராப்த சரீரக்கா சம்பந்த நகை சூட் சக்தா. அதே போல ஆயுள் வினை இருந்தால் அந்த ஆயுள் வினை ஆன்மாவோடு இருக்கும் வரை, அது உதயத்தில் இருக்கும் வரை, எவ்வளவு ஆயுட்காலம் பெற்று இந்த உயிர் ஒரு கதியிலே வந்ததோ அவ்வளவு ஆயுட்கால பர்யந்தம் அந்த உடலோடு தொடர்பு வைத்து கொண்டே இருக்கும். அதுவரை அந்த உடல் அந்த ஆன்மாவை விட்டு பிரியாது. அது ஆயுள் கர்மத்தினுடைய காரணத்தால் ஏற்படுகிறது. நாம வினை காரணமாக கதி ஜாதி ஷரீராதிக்கு உற்பன்ன ஹோத்தே. எந்த கதியில போகணும், எந்த ஜாதியில போகணும், எந்த உடலை பெறணும், இப்படி 93 விதமான நாம வினைகளுடைய பிரிவுகள்லாம் சொல்லுவாங்க. இந்த 93 விதமான நாம வினைகள் காரணமாக இந்த உயிருக்கு அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தோன்றுகின்றன. அவர் கோத்திரசே உச்ச நீச்ச குல்கி பிராப்தி ஒத்தி. அது மாதிரி கோத்திர வினையால உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை என்று சொல்லக்கூடிய, அல்லது உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் இந்த உயிருக்கு ஏற்படுகின்றன. இப்படி அகாதி வினைகள் 4ம் ஆன்மாவினுடைய குணங்களை நேராக தாக்குவதில்லை, ஆன்மாவோடு தொடர்புடைய உடல் முதலான புத்கல பொருள் வாயிலாக ஆன்மாவுக்கு இன்ப துன்பங்களை தருகின்றன. ஆகினால இது ஆன்மாவினுடைய நேரடியான குணங்களை தாக்குவதில்லை என்பதால் இது அகாதி வினை என்று சொல்றாங்க. இப்படி காத்தி வினை अघाती विनय இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம பார்க்கிறோம். इस प्रकार अघाती कर्मों से बाह्य सामग्री एकत्रित होती है,
उसके द्वारा मोह उदय का सहकार होने पर जीव सुखी दुखी होता है. இப்படி அகாதி வினை உதயத்தின் காரணமாக புறப்பொருட்கள் சேர்க்கை ஏற்பட்டு அதோடு இந்த மோகனிய வினை உதயம் இருப்பதின் காரணமாக இந்த புறப்பொருட்களால் எனக்கு நன்மை கிட்டியது அல்லது தீமை கிட்டியது, எனக்கு சுகம் கிடைத்தது அல்லது துக்கம் ஏற்பட்டது என்று கருதுவதற்கு காரணம் புறப்பொருள் அல்ல, புறப்பொருள் சேர்க்கையாய் மீது மோகனிய வினை உதயத்தின் காரணமாக விருப்பு வெறுப்பு உணர்வு கொள்கிறதே, அந்த விருப்பு வெறுப்பு உணர்வின் காரணமாகத்தான் உயிர் துன்பப்படுகிறது அல்லது இன்பப்படுகிறது. இந்த புறப்பொருட்களுடைய சேர்க்கையால் உயிருக்கு எந்தவித தேவையும் கிடையாது. சேர்றதாலேயோ சேராம இருக்கிறதாலேயோ உயிருக்கு எந்த விதமான இன்பத்தம்பமும் ஏற்படுவது கிடையாது. சேர்ந்து இருந்தாலும் சரி, சேராமல் இருந்தாலும் சரி, அதனால உயிருக்கு இன்பத்தம்பம் ஏற்படுகிறதா என்றால் கிடையாது. ஆனால் அந்த செயற்கை பொருள் மீது வைக்கின்ற விருப்பு வெறுப்பு உணர்வு, அந்த விருப்பு வெறுப்பு உணர்வு ஏற்படுவதற்கு காரணம் மோகனிய வினை. அதன் காரணமாகத்தான் ஆன்மாவுக்கு இன்பத்துன்பம் விளைகிறதுன்னு சொல்றாரு. और शरीरादि के संबंध से जीव के अमूर्तत्वादि स्वभाव अपने स्व अर्थ को नहीं करते. जैसे कोई शरीर को पकड़े तो आत्मा भी पकड़ा जाए, तथा जब तक कर्म का उदय रहता है तब तक बाह्य सामग्री वैसी ही बनी रहे, अन्यथा नहीं हो सके. ऐसा इन आघात कर्मों का निमित्त जानना. अப்புறம் சொல்றார், शरीर आदि के संबंध से जीव के अमूर्तत्वादि स्वभाव अपने स्व अर्थ को नहीं करते. உடல் ஆன்மாவோடு ஒன்றிணைந்து இருப்பதால், அப்படி ஒன்றிணைந்து இருக்கும் உயிர் தன்னுடைய அமூர்த்த தன்மையை, உருவமற்ற தன்மையை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்போ உயிரை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே தடை கிடையாது. செவரு, மலை, காடு, கடல் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடியதுதான் உயிர். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா அது உருவமற்றது. அப்படி இருந்தாலும் இந்த வினை உதயத்தின் காரணமாக எந்த உடலோடு அது தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த உடலோடு தொடர்பு கொண்டதன் காரணமாக அதற்கு இருக்கக்கூடிய அந்த அருவத்தன்மை பயனற்று போயிருக்கு. ஆக எப்படி பயனற்று போயிருக்குனாக்கா, இப்போ ஒருத்தர் பிடிக்கிறார், போலீஸ் திருடனை போய் பிடிக்கிறார். ஆக பிடிச்சாக திருடன் பிடிபடுறான். அப்ப திருடன் பிடிப்பட்டா திருடனுடைய உடல் பிடிப்பட்டதா, உயிர் பிடிப்பட்டதா என்றால் உடல் உயிர் இரண்டுமே பிடிப்பட்டதாகத்தான் கருதப்படும். ஏன்னா அந்த உடல்ல தான் உயிர் இருக்கு. ஆக ஒருவன் பிடிபட்டான் என்றால் உடல் பிடிப்பட்டது. உடல் பிடிப்பட்டாலும் அந்த உடலோடு உயிரும் பிடிப்பட்டு இருப்பதால் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய அருவத்தன்மை பயனற்று போயிற்று. அந்த அடிப்படையில் அது சொல்றார். ஆக அருவத்தன்மை பயனற்று போய் அது உருவமுடைய பொருளோடு தொடர்பு கொண்டதன் காரணமாக உடலோடு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை அது அனுபவிக்கிறது. तथा जब तक कर्म का उदय रहता है तब तक बाह्य सामग्री वैसे ही बनी रहे. வினை உதயம் இருக்கும் வரை புறப்பொருட்கள் சேர்க்கையும் அப்படியே இருக்கும். அந்த உதயம் போயிடுச்சுனாக புறப்பொருட்கள் சேர்க்கை எந்தெந்த வினை உதயம் போதோ கழியுதோ அது போல அது சார்ந்த புறப்பொருட்களுடைய சேர்க்கையும் நம்மை விட்டு பிரிந்து செல்லும். अन्यथा नहीं हो सके ऐसा इन अघात कर्मों का निमित्त जानना. ஆக புறப்பொருட்கள் சேருவது, ஆன்மா உடலோடு கட்டுண்டு கிடப்பது, இவையெல்லாம் இந்த அகாதி வினையின் காரணமாக நிகழ்கிறது. ஆன்மா தன்னுடைய அருவ இயல்பில் செயல்படாமல் புறப்பொருட்களோடு சேர்ந்து அதனால் இன்பத்துன்பம் ஏற்படுவதாக கருதுவது, இதெல்லாம் இந்த அகாதி வினையினுடைய காரணமாக அமைகிறதுன்னு சொல்வார். அதுக்கப்புறம் निर्बल जड़ कर्मों द्वारा जीव के स्वभाव का घात तथा बाह्य सामग्री मिलना. यहाँ कोई प्रश्न करे कि कर्म तो जड़ है, कुछ बलवान नहीं है, उनसे जीव के स्वभाव का घात होना व बाह्य सामग्री का मिलना कैसे संभव है? அடுத்த கேள்வி, வினை ஜடம், அதற்கு உணர்வு கிடையாது, அறியும் தன்மை கிடையாது, அறிதல் பார்த்தல் ஞாத்த அதிர்ஷ்டா ஒன்றும் கிடையாது, அது வெறும் ஜடம். அது என்ன பண்ணாலும் அதுக்கு அந்த உணர்வே இல்லாதது. அப்படிப்பட்ட ஜட வினைகள் அதற்கு எங்கிருந்து ஆற்றல் இருக்கும்? உணர்வு இருக்கக்கூடியவனுக்கு ஆற்றல் இருக்கும். ஜடத்துக்கு என்னக்குது ஆற்றல்? அதை பிடிச்சதெல்லாம் விழுந்து போது, காலால உதைச்சா கல்லுலாம் சிதறி ஓடுது, அதுக்கு ஒன்றும் பலம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட
ஆற்றலற்ற உணர்வு அற்ற ஜடவினைகள் உயிரினுடைய இயல்பை தாக்குகிறது. அந்த ஜடவினைகள் பல்வேறு விதமான புறப்பொருட்களை சேர்க்கிறது என்று சொல்லுவது எப்படி பொருந்தும்? நமக்கு நல்வினை உதயத்தால புண்ணியத்தால இது வந்தது, அது வந்தது, கார் வந்தது, பங்களா வந்தது, வீடு வந்தது, எல்லாம் வந்தது, எல்லாம் வந்ததுன்னு சொல்றோம். புண்ணிய வினை என்பது ஜடம். அது எப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்க்கும்? அதுக்கு எங்க இருந்து அந்த உணர்வு ஆற்றல் அதெல்லாம் வந்தது? அதே போல வினை, காதி வினை, அது ஆன்மாவுடைய இயல்பை அழிக்குதுன்னு சொல்றாரு, தாக்குதுன்னு சொல்றாரு. அந்த காதி வினை அது ஜடம், உணர்வற்றது. அது எப்படி போய் உயிருள்ள ஒரு பொருளுடைய நல்ல அறியக்கூடிய அறியும் தன்மை வாய்ந்த உயிரினுடைய இயல்பை எப்படி அது தாக்கும்? உயிர் தாக்குனா கூட தாக்குதுன்னு சொன்னா கூட அதுல பொருந்தும். ஏன்னா உயிருக்கு அறியிற ஆற்றல்லாம் இருக்கு. அறியுமே ஆற்றல் இல்லை, அறியும் ஆற்றல் இல்லை, உணர்வு இல்லாத ஒரு பொருள் எப்படி உணர்வுள்ள அறியும் தன்மை உள்ள ஒரு பொருளினுடைய இயல்பை தாக்க முடியும்? ஆக ரெண்டு கேள்வி. ஒன்று, உயிரினுடைய இயல்பை ஜடவினை எப்படி தாக்கும்? இன்னொன்று, ஜட பொருள் எப்படி புறப்பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கும்? இந்த ரெண்டுத்துக்கும் இப்ப பதில் சொல்றார். यदि कर्म स्वयं कर्ता होकर उद्यम से जीव के स्वभाव का घात करे, बाह्य सामग्री को मिलावे, तब तो कर्म के चेतनपना भी चाहिए और बलवानपना भी चाहिए. सो तो है ही नहीं, सहज ही निमित्त नैमित्तिक संबंध है. இப்போ வினை தாமாகவே நான் இப்படி செய்ய போறேன், நான் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டாந்து இங்க வைக்க போறேன், நான் இந்த உயிருக்கு தொல்லை கொடுக்க போறேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கர்த்தா தன்மை, அதாவது ஆக்கும் தன்மையோடு கூடி அதற்கான முயற்சியோடு கூடி அது செயல்படுகிறது என்றால் அப்போ அதுக்கு அறிவுத்தன்மை வேணும், உணரும் தன்மை வேணும். ஆனா ஜடவினை அப்படிலாம் எதுவும் அதுக்கு உணர்வு தன்மையே கிடையாது. அது நான் தான் செய்யணுன்ற அந்த முயற்சியும் அதுக்கு கிடையாது. நான் இப்படி செய்தே தீர்வேன்னு ஜடவினை எப்போதும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் அதற்கு கிடையாது. ஆகையினால அது வலிய எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து சேர்ப்பதோ அல்லது வலிய ஆன்மாவினுடைய இயல்பை தாக்குவதோ கிடையாது. இயல்பாகவே இது இருந்தால் அங்கே அப்படி நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட விகார உணர்வு தோன்றும், அவ்வளவுதானே தவிர இது போய் ஆன்மாவில் உட்புகுந்து விகார உணர்வை வலிய தோற்றுவிப்பதும் கிடையாது. அதே போல வினை வலிய சென்று புறப்பொருட்கள் கொண்டு வந்து சேர்ப்பதும் கிடையாது. அப்படி இருந்தாதான் அதுக்கு சக்தி வேணும், ஆற்றல் வேணும், அறியும் தன்மை வேணும், எல்லாம் வேணும். ஆனா அந்த மாதிரி வினை எதுவும் செய்யறது கிடையாது. சகஜி நிமித்த நைமித்திக் சம்பந்த. இப்படி இருந்தா அது அப்படி நிகழும் என்ற ஒரு निमित्त नैमित्तिक संबंध कारण மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். जब उन कर्मों का उदय काल हो उस काल में स्वयं ही आत्मा स्वभाव रूप परिणाम नहीं करता. அந்த வினை உதயம் இருக்கும்போது கஷாய உணர்வு விதயத்தில் வருது, அனந்தான வந்து குரோதம் இருக்குதுன்னாக்க இது கோபம் வருது. அது நீ கோபப்படு அப்படின்னு சொல்றது இல்லை. ஜடவினை ஆன்மாவை நீ போ, நான் வந்துட்டேன் பார், நீ கோபப்படு, நீ மான கஷாயத்தை உருவாக்கு, நீ கஷாயப்படு அப்படின்னு சொல்லி அது இதை சொல்றது கிடையாது. ஆனால் அந்த வினை உதயம் இருக்கும்பொழுது ஆன்மாவில் அப்படிப்பட்ட உணர்வு தோன்றுகிறது, அவ்வளவுதான். तथा जो अन्य द्रव्य हैं वे वैसे ही संबंध रूप होकर परिणमित होते हैं. அதே போலதான் இது எப்படி அந்த வினை உதயம் இருக்கும்போது ஆன்மாவிலே விகார உணர்வு தோன்றுகிறதோ அதே போல வினை உதயம் இருக்கும்போது மற்ற பொருட்கள் தாமாகவே சேருகின்றன. இது போய் எந்த பொருளும் இழுத்துக்கின்னு வர்றது கிடையாது. இப்போ வெயில்ல நிக்கிறோம், வெயில்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி போகும்பொழுது வெயில் வலிய இந்த ஆள் வெயில போறான் பாரு, என்ன மதிக்காம இவனை சுட்டு எரிக்கணும் அப்படின்னு நினைச்சு வேர்வை விட்டு வலிய ஒரு ஆளை மயக்கம் போட வைக்கிறது கிடையாது. வெயில் தன்மை அது மட்டும் காஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அந்த இடத்துல இருக்கிறன்னாக்க உனக்கு வேர்க்கம் தான். அது வலிய நம்ம வேர்க்க செய்யணும்ன்ற எண்ணத்தோட உள்ள இருக்கிற நிழல்ல இருக்கிறவங்க மேல எல்லாம் கூட வெய்ய பாஞ்சு வேர்த்து கொட்ட வைக்கிறது கிடையாது. வெயில் சுடும், வெயில்ல போறவங்களுக்கு சுடும். ஆக அது போலதான் இங்கேயும் வெயில் எப்படி செயல்படுகிறதோ
வெயிலுக்கு வலிந்து ஒருவரின் மீது பாய்ந்து அவரை சுட்டெரிக்கணும்ன்ற எண்ணம் அதுக்கு கிடையாதோ, அதே போலதான் வினை உதயம் இருக்கிறது என்றால், வினை உதயம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உயிருக்கு அந்த வினை உதயத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஏற்படும். வெயில்ல இருக்கிறவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் எப்படி ஏற்படுகிறதோ அது போல வினை உதயம் இருக்கும்போது வினை உதயத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஏற்படுமே தவிர, வினை உதயம் வினை வலியே வரிந்து கட்டி கொண்டு தாக்குதலை நடத்துவது கிடையாது. அப்படி நடத்தினாதான் அதுக்கு உயிர்ப்பு தன்மை, அறியும் தன்மை, சைத்தன்யத்தன்மை, சக்தி, ஆற்றல் எல்லாம் வேணும். அப்படி செய்யறது கிடையாது. எப்படி வெயில் செய்தோ அது போலதான் இதுவும் செய்யுது. அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கிசி புருஷ்கே சிர் பர் மோகன் தூள் படிகை. ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. நான் வெயில சொன்னேன், அவர் வேற ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு தலைமையில மோகன் தூள் படிகை, இந்த மயக்க மருந்து இதெல்லாம் அவரு அந்த காலத்து சொல்றாரு. இப்ப மயக்க மருந்து மூக்குல வச்சு இன்னும் முகர சொல்றாங்க. அதை நுகர்ந்த உடனே என்ன ஆகுது? மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு ஒண்ணுமே கான்சியஸ் இல்லாம போயிடுது. அது எப்படி? அந்த மயக்கம் அவன் உள்ள உயிரை போய் அறிவை போய் தடுத்து நிறுத்தி நீ செயல்படாதுன்னு சொல்லிச்சா? கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, மோகன் தூள் படியே, தலைமையில மயக்க மருந்த யாரோ போட்டுட்டாங்க. ஒசே புருஷ் பாகல் ஹுவா. அந்த மயக்க மருந்து தலைமையில போட்ட உடனே அந்த மனிதனுக்கு பித்து பிடிச்சு போச்சு. சில பேர் சொல்றாங்க இந்த ஓமத்தங்க சாப்பிட்டா கூட பித்து பிடிச்சிடும்லாம் அப்படின்லாம். இது எத்தனையோ காரணங்கள் பித்து பிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது போல இது ஒரு மருந்து, மயக்க மருந்து. அதை தலைமையில போட்ட உடனே அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தவனாகி விட்டான். वहां उस मोहन धूल को ज्ञान भी नहीं था और बलवानपना भी नहीं था. அந்த மயக்க மருந்துக்கு ஏதாவது சக்தி இருந்ததா? இந்த மனிதனை விட அதுக்கு என்ன ஆற்றல் அதிகமா இருந்ததா? கிடையாது. ஆற்றலே கிடையாது, அறிவும் கிடையாது. அது ஒரு ஜடம், சாதாரண ஒரு சிறு பவுடர் மருந்து. அது எப்படி அதன் காரணமாக ஒரு மனிதன், அறியும் தன்மையுடைய மனிதன் பித்து பிடித்தவனாக பைத்தியக்காரனாக மாறிவிட்டானோ அதே போலதான் वहां मोहन धूल का तो निमित्त है और पुरुष स्वयं ही पागल हुआ परिणमित होता है. ऐसा ही निमित्त नैमित्तिक बन रहा है. எப்படி அந்த மயக்க மருந்தின் காரணமாக, தலையில் போடப்பட்ட மயக்க மருந்தின் காரணமாக ஒரு மனிதன் பித்து பிடித்து பைத்தியக்காரனாக மாறிவிட்டானோ, அங்கு அந்த மயக்க மருந்து வலிமையானதோ, இப்படி நான் செய்ய வேண்டும், இந்த மனிதனை இப்படி நான் செய்ய வேண்டும், இவனை பைத்தியக்காரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த மருந்து எப்படி செயல்படவில்லையோ, ஆனால் யார் தலை மீது அந்த மருந்து விழுந்ததோ அவன் அப்படி ஆகி விடுகிறானோ, அது போலத்தான் இங்கேயும் ஒரு வினை உதயம் இருக்கிறது என்றால் அந்த வினை உதயம் அந்த மயக்க மருந்து போல ஆன்மாவை மயக்கி விடுகிறது. இதுல இது போய் வரிந்து கட்டி கொண்டு வலியை போய் ஆன்மாவில் எதையும் செய்யறது கிடையாது. அது உதயத்திலிருந்தா இங்க இப்படி நடக்கும். அதுதான் அங்க நிமித்தமாக அமைகிறது. அந்த வினை உதயம் நிமித்தமாக அமைகிறது. அதற்கேற்ப இங்க செயல்பாடு, அதைதான் நைமித்திகம் சொல்றோம். ஆக இப்படி காரண காரியம், நிமித்த காரணம், இங்கே அதற்கேற்ற செயல், இப்படி இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒன்று. எதுவும் போய் எதையும் வலிய செய்யறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி எவ்வளவு, இப்ப அதுதான் சொன்னோம், மயக்க மருந்து முகத்துல வச்சுட்டு மயக்க மருந்து செய்யறாங்க. இப்படி எல்லாம் எவ்வளவோ செய்யறாங்க. அதுக்கு என்ன ஆற்றலா இருக்கு? அந்த பவுடர் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் அதுக்கு இருக்கு? அப்படிலாம் கிடையாது. ஆக இது எப்படி நடக்கிறதோ அப்படிதான் இங்கும் புரிந்து கொள்ள வேண்டும். तथा जिस प्रकार सूर्य के उदय के काल में चकवा चकवियों का संयोग होता है, वहां रात्रि में किसी ने द्वेष बुद्धि से बल जबरी करके अलग नहीं किए हैं, दिन में किसी ने करुणा बुद्धि से लाकर मिलाए नहीं हैं, सूर्योदय का निमित्त पाकर स्वयं ही मिलते हैं, ऐसा ही निमित्त नैमित्तिक बन रहा है. उसी ही प्रकार कर्म का भी निमित्त नैमित्तिक भाव जानना इस प्रकार कर्म के उदय से अवस्था है. இன்னொரு உதாரணம் சொல்றார். சக்குவா சக்வி, சக்கோர பட்சின்னு சொல்றோம். இந்த சக்கோர பட்சி என்ன பண்ணும்? ராத்திரில பிரிஞ்சிடுமா. இரவு நேரம் சாயங்காலம் ஆன உடனே ரெண்டும் தனித்தனியா போயிடும். ஆண் சக்கோர பட்சி, பெண் சக்கோர பட்சி ராத்திரில சேராதான், தனித்தனியா போயிடும். பொழுது புலர்ந்ததுமே அந்த சக்கோர பட்சியும் ஆண் பெண் ரெண்டும் பொழுது விடிந்த சூரியோதயம் வந்ததுமே ஒன்னா சேர்ந்துருமா. இப்படி எல்லாரும் ராத்திரியில ஒன்னா சேருவாங்க. ஆனா இந்த பட்சிக்கு மட்டும் ராத்திரில பிரிந்திருக்கும், பகல்ல சேருமா. இது ஏன்? யார் பண்ணாங்க?
எதனால் அப்படி ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு எதுவும் காரணம் கிடையாது. சூரியோதயம் ஏற்படுது, வெளிச்சம் வருது, ஒன்னா சேருது, பகல்ல ஒன்னா இருக்குங்க. மாலை ஆன உடனே திரும்பவும் பிரியுது. சூரியன் வந்து வலுக்கட்டாயமா நான் வந்துட்டேன், நீங்க 2 பேரும் ஒன்னா சேருங்க, இப்ப நான் சூரிய அஸ்தமாவது, நான் மறைய போறேன், நீங்க பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அல்லது மக்கள் கூட பார் சூரிய அஸ்தம் ஆகி போச்சு, நீங்க பிரியுங்க அப்படின்னு சொல்லி யாராவது அதை பிரிக்கிறாங்கன்னா கிடையாது. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அப்படியே அங்க அந்த 2 பறவைகளும் அப்படி நெகிழ்ந்து கொள்கின்றன, நடந்து கொள்கின்றன. அது இயல்பு. அது போலதான் ஒவ்வொன்றும். இதெல்லாம் தானாகவே நடக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்றார். ஆக இப்படி வினைகளும் அப்படித்தான். வினை என்பது உதயத்தில் இருக்கும் பொழுது இப்படி நிகழ்வுகள் நிகழ்கின்றன. வினை ஆன்மா அந்த வினைக்கேற்ப செயல்பட்டு கொண்டு தன்னை இன்ப துன்பங்களுக்கு ஆளாக்கி கொள்கிறதே தவிர வினை வலிய சென்று எதையும் செய்வது கிடையாது. சூரியோதயம் வரும்போது தாமரை மலர் மலர்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, ராத்திரில மலர்ற மலர்களும் உண்டு, பகல்ல காலை பொழுது மலர்ற மலரும் உண்டு. சூரிய வந்து அதை வா நான் வந்துட்டேன் நீ மலர் அப்படின்னு சொல்லி அந்த மலரை மலர்விப்பது கிடையாது. அது போலத்தான் அது இயற்கையாகவே நிகழ்வுடைய நிகழ்ச்சி. சூரியகாந்தி மலர் சூரியனை பார்த்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்வு. ஆக சூரியன் வந்து வலுக்கட்டாயமாக எதையும் சேர்ப்பதோ பிரிப்பதோ மலர்விப்பதோ கிடையாதோ, அதே போலத்தான் இங்கேயும் அது மாதிரி மயக்கம் இருந்து ஒருவனை வலுக்கட்டாயமாக மயக்கமுறை செய்து நான் இப்படிதான் பண்ணுவேன், இந்த ஆளை நான் மயக்கம் போட விழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவா போய் யாரையும் மயக்கம் போட வைப்பது கிடையாதோ, அந்த மருந்தோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் மயக்கம் தானாகவே அடைந்து விடுகிறார்களோ, அது போலத்தான் வினை உதயம் வரும்போது அல்லது வினை சேர்ந்து இருக்கும் போது வினைக்கட்டால் உயிருக்கு இப்படிப்பட்ட இன்ப துன்பங்கள் நேருகின்றன. இப்படிப்பட்ட புறச்சேர்க்கைகள் எல்லாம் சேருவதும் பிரிவதும் இதெல்லாம் இப்படிப்பட்ட நிமித்தத்தின் ஒரு காரணமாக தாமாக நிகழ்கின்றன என்பதை இங்கு உணர வேண்டும். ஆகையினால ஜடம் வினை வலுவற்று இருந்தாலும் சக்தி இல்லாமல் இருந்தாலும் உயிரை காட்டிலும் உணர்வற்று அறிவற்று இருந்தாலும் உயிருக்கு அத்தகைய நிலைமையை உருவாக்குகிறது என்றால் அதற்கு அது வலிந்து உருவாக்குவது அல்ல, தாமாகவே அந்த வினை உதயம் இருக்கும் பொழுது ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் தோன்றுகின்றன. அதன் வாயிலாக ஆன்மா இன்ப துன்பங்களை அடைகிறது. எனவே ஆன்மாவுடைய இயல்பு இப்படிதான் தாக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து இந்த வினையின் காரணமாகத்தான் ஆன்மா இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. துன்பத்தை தான் அனுபவிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. இன்பம் என்பது புலன் சார்ந்த இன்பம், அது உண்மையான இன்பம் அல்ல. எனவே இந்த வினைகளை வென்று பிறவா பேரின்ப நிலையாகிய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பரமான்ம நிலையை நாம் அடைவோமாக என்று கூறி காலம் கருதி இன்றைய வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளருக செங்கோல் நன்கினிது அரசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிக மிக்கே.